இனிய வணக்கங்கள், அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றி நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கொத்துக்கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். ஈன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழிதுணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின்
அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 829வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நகுக என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த நகுக என்ற வார்த்தை திருக்குறளிலிருந்து நமது தொகுப்பின் வேர் சொல்லாக எடுக்கப்பட்டுள்ளது. இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வது அகுதொப்ப என்கின்ற திருக்குறள் 621வது திருக்குறளாக மலர்கின்றது. புலியூர் கேசிகன் ஐயா அவர்கள் இவ்வாறு உரை எழுதியுள்ளார். துன்பங்கள் வரும்பொழுது மனம் தளராமல் நகைத்து ஒதுக்குக. துன்பங்களை கடப்பதற்கு அதனை விட சிறந்த வழி வேறொன்றும் இல்லை என்று திருவள்ளுவரின் திருக்குறளுக்கு புலியூர் கேசிகன் ஐயா அவர்கள் உரை எழுதியுள்ளார்கள். நமது வாழ்வியலிலும் ஒவ்வொரு நாளும் சவால்கள் நிறைந்த வாழ்க்கையினை சமகால உலகில் நாம் எதிர்கொள்பவர்களாக இருக்கின்றோம். சவால்கள் என்றென்றும் நம்மை பரிசோதித்து பார்க்கக்கூடிய ஒரு மறைமுக வாய்ப்புகளாகவும் நம்மை பட்டை தீட்டக்கூடிய செயல்களாகவும் என்றென்றும் இருக்கின்றன. துன்பங்களை கண்டு துவண்டு போகாமல் அதை எதிர்கொள்வதற்கான மனப்பக்குவம் உடையவர்களாக புன்னகையுடன் அதை கடந்து செல்லுங்கள் என்று வள்ளுவ பெருந்தகை குறிப்பிடுகின்றார். இன்று நமது தளத்தில் ஒரு அற்புதமான நூலின் சாராம்சத்தினை தமிழ் பேராசிரியர் அன்பு அம்மா விந்திய கௌரி அவர்கள் அதிகாலையில் அற்புதமான பார்வையாக நமக்கு வழங்க இணைந்துள்ளார். ஒவ்வொரு நூலின் சிறப்புகளையும் அதன் கூறுகளையும் சிறப்பாக ஆய்ந்து ஆய்வுரையாக வழங்குவதில் வல்லவராக விளங்குபவர் அன்பு அம்மா தமிழ் பேராசிரியர் விந்திய கௌரி அவர்கள். சமீபத்தில் நட்பு இலக்கிய வட்டம் மதுரையில் அன்பு நண்பர் கவிஞர் சிரா செல்வகுமார் அவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு எனக்கும் அன்பு அம்மா தமிழ் பேராசிரியர் விந்திய கௌரி அம்மா அவர்களுக்கும் கிடைத்தது. அப்பொழுது அவர் எழுதிய நூட்களை எங்களுக்கு பரிசாக தந்திருந்தார். அதில் ஒரு நூல் இன்று நமது தளத்தில் ஆய்வுரையாக வழங்குவதற்காக நாம் எடுத்துக்கொண்டுள்ள தொட்டிலாடும் மொட்டுக்கள் என்ற அற்புதமான நூலின் சாராம்சத்தினை அன்பு அம்மா இந்த சிறார் பாடல்கள் சார்ந்த
ஒரு பார்வையினை நமக்கு வழங்க இருக்கின்றார்கள். ஆசிரியர் சிரா செல்வகுமார் அவர்களை பற்றி குறிப்பிட வேண்டும் என்றால், தஞ்சை மாவட்டம் பேராவூரணி ஊரினை சார்ந்தவர் கவிஞர் அவர்கள். வாமன பிஞ்சுகள் என்ற புதுக்கவிதை நூலை நவம்பர் 2023 படைத்துள்ளார். விண்மீன்களின் விதைகள் என்ற அற்புதமான ஐக்கு நூலினை டிசம்பர் 23 அன்று ஆண்டு வெளியிட்டுள்ளார். ஈரம் உறிஞ்சும் முட்கள் என்ற ஐக்கு தொகுப்பினை ஏப்ரல் 24 வெளியிட்டுள்ளார். மலைத்துளியில் தொங்கும் சூரியன் என்ற ஐக்கு நூலை செப்டம்பர் 2024 வெளியிட்டுள்ளார். இந்த நூல் சிறந்த ஹைக்கு கவிதை நூலாக நட்பு இலக்கிய வட்டத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கான விருதினை அன்பு சகோதரர் அவர்கள் பெற்றிருந்தார். 5வது படைப்பாக இன்று நாம் பார்க்கக்கூடிய தொட்டிலாடும் மொட்டுக்கள் என்ற சிறார் பாடல்களை கடந்த வருடம் அக்டோபர் 2024 அன்பு சகோதரர் அவர்கள் வெளியிட்டுள்ளார். நவம்பர் 2023 துவங்கி அதற்குள்ளாக 5 படைப்புகளை அற்புதமாக வெளியிட்டுள்ளவர் கவிஞர் சிரா செல்வகுமார் அவர்கள். தமிழ் தொண்டன் விருது 2023, துலிப்பா பேரிகை விருது ஜூன் 2024, சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் விருது செப்டம்பர் 24, மேலும் திருவள்ளுவர் விருது, கம்பர் விருது, நம்மாழ்வார் விருது, முத்தமிழ் சுடர் விருது, காதல் கவிமுரசு விருது, கவிக்கோ அப்துல் ரஹ்மான் நினைவு ஹைக்கூ போட்டியில் சிறந்த பரிசு பெற்று சான்றிதழும் பெற்றுள்ளார். சமீப நாட்களில் சிறந்த ஹைக்கூ கவிஞராக நமது தமிழக மண்ணில் வலம் வந்து கொண்டிருக்கும் அன்பு நண்பர் சிரா செல்வகுமார் அவர்களுடைய இன்றைய சிறார் பாடல்கள், ஆம், தொட்டிலாடும் மொட்டுகள் சார்ந்த ஆய்வுரையை வழங்க இணைந்துள்ள அன்பு அம்மா தமிழ் பேராசிரியர் விந்திய கௌரி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தலம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை நகுக என்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் தொட்டிலாடும் மொட்டுக்கள் என்ற அற்புதமான நூலின் சிறப்புரையோடு நமது வாழ்வியல் சிந்தனைகளை செதுக்குவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் அர்த்தப்படுத்துவோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தில் இணைந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மகிழ்வோடு வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். தொட்டிலாடும் மொட்டுகள் சிறார் பாடல்கள், படைப்பாளர் சிரா செல்வகுமார். வெளியீடு லாலிபாப் சிறுவர் உலகம். விலை 150. 50 தலைப்புகளில் பாடல்கள் பாடியுள்ளார். 123 பக்கங்களை கொண்ட அருமையான நூல். வாய்மொழி இலக்கிய தளத்திலிருந்து ஆக்கம் பெற்றவைதான் குழந்தை பாடல்கள் என்கிறார்கள். அதிலும் தமிழ்நாட்டில் தாய்மார்களின் வாய் வழியாக தன்பாட்டாக அமைந்தது குழந்தை பாடல்கள். எல்லா மொழி இலக்கியங்களின் தொடக்க புள்ளி இதுவாகத்தான் இருக்கும் என்றும் கூறுவார்கள். இவருடைய பாடல்கள் படிப்பதற்கும் பாடலுக்கேற்ப அவர்கள் படத்தை அருமையாக தேர்ந்தெடுத்து
இடம்பெற செய்துள்ளனர். குழந்தைகளுக்காக முதல் தலைப்பு நற்பண்பு வளர்ப்போம். அதிகாலை எழுவோம், ஆண்டவனை துதிப்போம், பள்ளிக்கு செல்வோம், பாடங்களை பதிப்போம். நல்ல ஒரு சொல்லு, பொருத்தமான சொல்லு. பாடங்களை பதிப்போம். பாடங்களை புரிந்து கொள்ள வேண்டும், மனனம் செய்ய வேண்டும், மூளையில் பதிவு செய்ய வேண்டும். நுட்பமாக சிறார்களுக்கு படைத்துள்ளார் கவிஞர். நண்பர்கள் சேர்ப்போம், நட்போடு உறவாடுவோம், சமத்துவம் கற்போம். எல்லாரும் சமம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. சகோதரத்துவம் ஏற்போம், அறிவியல் அறிவோம், அறிவை பெருக்குவோம், தைரியம் விதைப்போம், தன்னம்பிக்கை கொள்வோம், தொழில்நுட்பம் உணர்வோம், தொழில்கள் பெருக்குவோம், நல்லவை தெளிவோம், நாட்டினை உயர்த்துவோம், புவியினை காப்போம், புகழினை பெறுவோம். இலக்கண அருமையை உணர்ந்து மோனை முதலெழுத்து ஒன்றி வரும். புவியினை பூ, புகழினை பூ, எதுகை சில இடங்கள்ல எதுகை வருகின்ற மாதிரியும் படைத்துள்ளார். சில இடங்கள்ல ஏய்புத்தொடை இருக்கிற மாதிரியும் படைத்துள்ளார். நற்பண்புகள் சிறு வயதிலிருந்தே சிறார்களுக்கு இருக்கணுன்றத மனதில் கொண்டு தொடக்கமாக அதை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதையும் பாடலில் பதிவிட்டுள்ளார். நாம் ஓரறிவு உயிர்கள் முதல் ஆறறிவு பகுத்தறிவு நிறைந்த மனித உயிர்கள் வரை அனைத்து உயிர்களையும் நேசிக்க வேண்டும். பெரும்பாலான மக்கள் அன்றைய காலங்களில் இயற்கையோடு இயைந்து வாழ்ந்தார்கள், இயற்கையை ரசித்தார்கள், இயற்கையினுடைய அந்த இயக்கமெல்லாம் உணர்ந்திருந்தார்கள், பார்த்து அறிந்திருந்தார்கள், மற்றவர்களுக்கு பகிர்ந்தார்கள். இன்றைக்கு சிலர் மட்டுமே தான் இயற்கையோடு இயைந்து இருக்கிறார்கள். பலர் கைபேசியில் காலத்தை இழந்து போகிறார்கள். ஐயா அருமையா தலைப்பு கொடுத்திருக்காங்க. அணிலைப்பார் தம்பி, வீட்டிற்குள் இருந்து வெளியே வா தம்பி. சிறார்களை இவர் தம்பி அப்படின்னு உறவு சொல்லி அழைக்கிறார். வாசலில் வீசும் காற்றை நுகர் தம்பி, வாசல்ல உட்காரு, காற்றை நீ நுகரு, அனுபவி, அதனுடைய முக்கியத்துவத்தை நீ உணர். முற்றத்தில் ஓடும் அணிலை பார் தம்பி. கிராமங்கள்ல வீட்டுக்கு முன்னாடி நிறைய இடம் இருக்கும். நாங்களாம் ஓடி ஆடி விளையாடி இருக்கோம். கூட்டாஞ்சோறெல்லாம் வச்சிருக்கோம். இப்போ அந்த விளையாட்டெல்லாம் யாருமே விளையாடுறதே கிடையாது. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் இருந்து மாலையில் சோறு குழம்பு கூட்டு சீனிக்கிழங்கு வேற என்ன அவிச்சாங்களோ கடலை துவரம்பருப்பு அவிச்சிருப்பாங்க, எள்ளுருண்டை, அப்படி எதுனாலும் சரி கொண்டு வந்துடணும். பெருமையாக இருப்போம். நான் இந்த உணவு கொண்டு வந்தேன், திங்கிறதுக்கு இது கொண்டு வந்தேன் அப்படின்னு. பெண் பிள்ளைங்க அந்த முற்றத்தை நல்லா கூட்டி சாணிப்பால் தெளித்து அது நல்லா மொழுகி நாங்களே செஞ்சிருவோம். வீடு மாதிரி சாணி அப்படியே சதுரமாக வச்சு வாசலில் கோலம் போட்டு நல்லா அகலமாக வீடு இருக்கும். அதுக்குள்ளே எல்லாரும் உக்காந்துக்குவோம். சிறு பிள்ளைங்க தானே, அதனால எல்லாரும் உக்காந்துக்குவோம். அப்போ என்ன படிச்சிருப்போம், ஒரு 3, 4, 1, 2 அந்த மாதிரி தான் படிச்சிருப்போம். அன்னைக்கு முழு நிலவு இருக்கும். அதை பார்த்துக்கிட்டே ஒருத்தர் உணவை ஒருத்தர் கொடுத்து பலகாரத்தை கொடுத்து மகிழ்ச்சியாக கண்ணுக்குள்ளே இருக்கு. நான் சொல்ல சொல்ல அப்படி நாங்கள்லாம் வாழ்ந்தோம். அதைத்தான் அவர் சொல்றாரு. முற்றத்தில் ஓடும் அணிலை பார் தம்பி, மரத்தில் ஏறும் அழகை ரசித்தம்பி. நல்லா அணிலை பார்த்துருக்கேன், பெரியவங்க நம்மளாம் பார்த்துருப்போம். அது எப்படி ஓடுது, மரத்தில் எப்படி ஏறுது, கிளையில் எப்படி தாவுது, எல்லாமே பார்த்துருக்கோம். கிளையில் தாவும் லாபகம் பார் தம்பி. கீழே விழுந்துடாம லாபகமா இந்த சொல்லெல்லாம் அப்படியே கொடுத்துருக்காரு ஐயா. பழங்கள் கொறிக்கும் பக்குவம் படி தம்பி. பழங்கள் எப்படி சின்ன வாயால கொறிச்சு 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 திங்கிறது, அந்த அழகு ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. நல்லா பார்த்துருக்கேன். முதுகில் 3 கோடுகள் பார் தம்பி. சின்ன பிள்ளை காட்டியிருக்காங்க, அங்கே பாரு 3 கோடு இருக்கு அப்படி சொல்லுவோம். வாளை அசைக்கும் வனப்பை உணர் தம்பி. வாழை நல்லா ஆட்டும், நாயெல்லாம் நல்லா வாழாட்டும் இல்லையா, பார்த்துருக்கோம். ஆபத்தை அறிய நிமிர்வதை பார் தம்பி. ஆபத்து வரப்போகுதுன்னா சுத்துமுத்தும் அது பார்க்கும். உடனே கீச்சிடும் மொழியை கேள் தம்பி. அதனோட குரலை நீ கேட்கணும் தம்பி. பஞ்சு போன்ற உடலை பார் தம்பி. ஆமா, அணில் முசு முசுன்னு அப்படித்தான் இருக்கும்.
பார்வையில் தெரியும் பரிவை அரித்தம்பி. அதோட கண்களை பார்த்தோன்னா பரிவா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு கவிஞர் எழுதியிருக்காரு. அடுத்த பாடல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். தம்பி அப்படின்னு கொடுத்துட்டாரா, இங்க வந்து மீனுக்கு மீனக்கா அப்படின்னு தலைப்பு கொடுத்திருக்காரு. குட்டி குட்டி மீனக்கா, குளத்தில் நீந்தும் மீனக்கா, குளிக்க வந்த என்னிடம் குறும்பு செய்யும் மீனக்கா, சின்ன சின்ன மீனக்கா, சிங்கார மீனக்கா. சிங்காரம்னா அழகானன்னு அர்த்தம். சின்ன பிள்ளை போலவே சினுங்குகின்ற மீனக்கா. எதுகை தொடைய சின்ன சின்ன. அடுத்து 3வது அடியில சின்ன பிள்ளை போலவே. இதெல்லாம் எழுதுறதுக்கு ரொம்பவே சிந்திக்கணும். அவ்வளோ சொற்களும் தெரிந்திருந்தா தான் எழுத முடியும். பேச்சு வழக்கெல்லாம் தெரிந்திருந்தால்தான் எழுத முடியும். கவிஞரோட அந்த சிந்தனை அபாரம், கற்பனை அதை விட ரொம்ப சிறப்பு. கைவிரலை நீட்டினாக்க கண் சிமிட்டும் மீனக்கா. நாங்கெல்லாம் தாமிரபரணி ஆத்துல குளிச்சோம். அப்போ விரலை நீட்டினோன்னா மீன் வரும். அதைத்தான் இங்க அழகா எழுதியிருக்காரு. கைவிரலை நீட்டினாக்க கண் சிமிட்டும் மீனக்கா. கண் அப்படி சிமிட்டி சிமிட்டி பார்க்கும். ஒளிஞ்சு பிடிக்க விளையாடும் ஒழுக்கமான மீனக்கா. வளைந்து நெளிந்து நீந்துகின்ற வாட்ட சாட்ட மீனக்கா. நீளமான மீனா இருக்கும் இல்லையா. அப்புறம் நட்ட நடு ஆழத்திலும் நடுங்காத மீனக்கா. மீன் எவ்வளோ ஆழத்தினாலும் அப்படியே போயிடும் அழகா. பார்க்க பார்க்க நல்லா இருக்கும். அதெல்லாம் பார்த்துருக்கோம். அடுத்த ஒரு தலைப்பு ஆசை. ஆசை மனிதர்களுக்கு ஆசைகள் இருக்கும். பெரிய ஆசையும் இருக்கும், சின்ன ஆசையும் இருக்கும். சிறார்களுக்குரிய ஆசை எழுதியிருக்காரு. அதுல படம் வந்து பார்த்தீங்கன்னா 2 சிறுவர்கள் கடல் பகுதியில மணல் வீடு கட்டுற மாதிரியா. இப்படி படத்தோடு குழந்தைகளுக்கு இந்த புத்தகத்தை காட்டணும் அப்படின்னா, படிக்க சொன்னோன்னா நல்லா அவங்க வந்து என்ன செய்வாங்க, படிப்பாங்க. குதிச்சு குதிச்சு என்ன செய்வாங்க, விளையாடிக்கிட்டு சொல்லுவாங்க. கடற்கரை சென்று அமர்ந்திட ஆசை, கடல் அலையில் நின்று நனைந்திட ஆசை, மணல் வீடு கட்டி விளையாட ஆசை, நண்டினை பிடித்து குடி வைக்க ஆசை, நுரையினை அள்ளி பெயர் எழுத ஆசை. என்ன ஆசை பாருங்க, நுரையில பெயர் எழுதணுமா. நம்ம மணல்ல தான் கடல் பகுதியில பெயர் எழுதுவோம். மகிழ்ச்சியா அது அலை வந்து அடிச்சிடக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருப்போம். 2 தடவை வந்துட்டு வந்துட்டு போயிடும். அது மகிழ்ச்சியா இருக்கும். நான் எழுதின பேர அழிக்கலை அப்படின்லாம் நம்ம கொண்டாடுவோம். திடுதுப்புன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அலை வந்து எல்லாரோட எழுத்தையும் அழிச்சிட்டு போயிடும். ஐயோ அப்படின்னு இருக்கும். அதை அப்படியே பதிவு பண்ணியிருக்காரு பாருங்களேன். ஐயாவோட கற்பனை அதிகம்தான். நுரையினை அள்ளி பெயர் எழுத ஆசை, தரையினில் ஓவியம் வரைந்திட ஆசை, பாய்மர படகில் பயணிக்க ஆசை, பாசியோடு மீன்களை ரசித்திட ஆசை. பாசி பாப்போம்ல, ரொம்ப அழகா இருக்கும், ரசனையா இருக்கும். நான் சிறுகதையில கூட அது தொடர்பா எழுதியிருக்கேன். கன்னியாகுமரியில பாறையில பாசி அப்படி படர்ந்து இருக்கும். அதெல்லாம் தொடணும்னு ஆசை, ஆனால் தொட முடியாத சூழ்நிலை. கீழே இறங்கக்கூடாது. ரொம்ப அழகா இருக்கும். அது ஒரு நிறமோ, அது ஒரு தனி அந்த மெத்து மெத்துன்னு அப்படி நல்லா இருக்கும் அந்த பாசி. ஈரமான காற்றில் முகம் உரச ஆசை. நம்ம மேல ஜில்லுன்னு காற்று பட்டுச்சுன்னா, ஈரப்பதமா இருந்துச்சுன்னா, அந்த மழை காலத்துல மழை பெஞ்சு நின்ற பிறகு அது ஒரு தனி சுகம் நம்ம அனுபவிச்சிருக்கோம். பாரமான மனசை லேசாக்க ஆசை. சின்ன பிள்ளைங்களுக்கும் ஏதாவது கஷ்டம் இருக்கும் இல்லையா. படிச்சு படிச்சு அவங்க அசதியா இருந்தாங்கன்னா கடற்கரை கூட்டிட்டு போனா ஒரே மகிழ்ச்சியா இருப்பாங்க. உப்பு நீரில் சூரியனை கரைத்திட ஆசை, உள்ளத்தில் குதூகலம் கண்டிட ஆசை. உள்ளம் வந்து குதூகலமா இருக்கணும் அப்படின்னு சிறார்கள் நினைப்பாங்க தானே. அதையெல்லாம் உணர்ந்து ஐயா அருமையா எழுதியிருக்காங்க. நம் நாடு, நம் நாடு எப்படிப்பட்டது, என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத சிறாருக்கு இவர் சொல்லித்தர்றாரு பாருங்க. மொழிகள் பல கொண்ட நாடு, சமயங்கள் பல கண்ட நாடு, சமத்துவம் எங்கும் நிலவும் நாடு, சனநாயகம் ஓங்கி ஒளிரும் நாடு, தானியம் பல விளையும் நாடு, மாநிலம் பல கலக்கும் நாடு, கோயில்கள் பல நிறைந்த நாடு, கோட்டைகள் பல குவிந்த நாடு. அன்றைய காலங்கள்ல முடியரசு ஆட்சி இருக்கும்போது, இப்ப குடியாட்சி, பல அரசர்கள் இருந்தபோது பல கோட்டைகள், பிரமிப்பான கோட்டைகள். இன்றைக்கும் சில கோட்டைகள் இருக்கத்தானே செய்து பார்க்குறோம் இல்லையா சுற்றுலா செல்லும் போது. அந்நியர் பலரை விரட்டிய நாடு, தமிழ்நாடு வந்தாரை வாழ வைக்கும் நாடு, இந்தியர் யாவரும் ஒன்றிடும் நாடு,
இயற்கை வளங்கள் ததும்பும் நாடு. ஆமா, மலையாலும் கடலாலும் ஐயோ அழகா இருக்கக்கூடிய நாடு நம்ம பாரத நாடு. இமயம் குமரி இணையும் நாடு. எல்லைய சிறார்களுக்கு சொல்லி தந்துட்டார் பாடல்ல. காவியம் காப்பியம் தான் தமிழ் சொல்லு, காவியம் வட சொல்லு. இருந்தாலும் அந்த பாடலுக்கு ஏற்ப ஐயா எழுதியிருக்காங்க. காவியம் பல உதித்த நாடு, பாவலர் பலர் மதித்த நாடு. பாவலர்னா கவிதை பாடுபவர்கள். பாரில் உயர்ந்தன, பாரில் பார்னா உலகம். பழம்பெரும் நாடு, நம்ம நாடு பழம்பெரும் நாடு. அதற்கு பேர் என்ன தெரியுமா? அன்றைக்கு உள்ள பேரு இன்னைக்கு இந்தியான்றோம். பாரதம் என்றிடும் நம் நாடுன்னு சிறார்களுக்கு ரொம்ப அருமையா நம்மளோட பாரத தேசத்தை அருமையா சொல்லி கொடுக்கிறாரு. அடுத்து எத்தனையோ வகையான பறவைகள்லாம் பார்த்துருக்கோம், விதவிதமா அழகழகா, சிறுசா பெருசா. ஆம், வண்ணங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப பிடிக்கும். குட்டி 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 குருவிகள்லாம் இருக்குல்ல, மைனாக்கள்லாம் விதவிதமா இருக்கும். மயிலோட நிறம் எப்படி இருக்கும்? ஐயோ ரொம்ப அழகா இருக்கும். அதை எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். நான்லாம் பார்த்துருக்கேன். ஒற்றை வரி கவிதை எழுதலை, எழுதணும்னு என்ன இருக்கோ அவ்வளோதான் அப்படி. ஆனால் ஐயா அதற்குன்னு நேரம் ஒதுக்கி அத்தனையவும் அவர் பணிபுரிந்தாலும் பல வேலைகள் இருந்தாலும் அதற்கு இடையில ஐயா எழுதியிருக்காங்க பாருங்க. அவரோடய நாம பறவைகளை ரசிப்போம். வயலில் மேயுதாம் கொக்கு, வானில் பறக்குதாம் கழுகு, பழத்தை குடையுதாம் குருவி, நிலத்தை கிளறுதாம் கோழி. கோழி நிலத்துல குப்பையில கிளறி அதற்கான தானியங்களை கொத்திக்கும், பார்த்துருக்கோம். ஆடி மகிழுமாம் மயில், மயில் தோகை விரித்து ஆடுறத நான் 2 முறை பார்த்துருக்கேன். எனக்கே மேனி சிலிர்த்து போச்சு, அத்தனை அழகு. ஆண்மயிலுக்கு தோகை உண்டு தானே, எவ்வளோ நீளமா இருக்கும். அது விரித்து ஆடும்போது அழகும் ரொம்ப நல்லா இருக்கும். பாடி மயக்குமாம் குயில், குயிலை பார்த்திருக்கேன். அது அந்த சத்தத்தை கேட்கறதுக்கு இனிமையா நல்லா இருக்கும். புறாவோட சத்தம்லாம் வேற மாதிரியா இருக்கும். சிறார் பாட்டு நம்ம குழந்தை பாடல்னு சொல்லுவோம். காக்கை கரையும், மயில் அகவும், குயில் கூவும் அப்படி நம்ம படிச்சிருக்கோம். ஐயா பாடி மயக்குமாம் குயில், கூடி உண்ணுமாம் காகம். ஒரு காகத்துக்கு உணவு கிடைச்சா கா கா கான்னு அப்பா நல்லா இருக்கும். அப்படியே அந்த அலகை மேல தூக்கிட்டு அது கத்துனதை எல்லாம் வந்துடும், 10 15 எல்லாம் சேர்ந்து அருமையா உணவை கொத்தி கொத்தி திங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். தேடி குடிக்குமாம் அன்னம். சொல்லுவாங்க அன்றைய காலத்துல அன்னப்பறவை இருந்தது, பாலையும் தனியவும் தனியா பிரிச்சு உண்ணுன்னு சொல்லுவாங்க. குளத்தில் நீந்துமாம் வாத்து, வாத்தை பார்த்துருக்கோம் நம்ம, நல்லா இருக்கும் அப்படியே அசைஞ்சு போறது, நிறைய அப்படி போறதெல்லாம் நேரடியா பார்த்துருக்கோம். குறி வைத்து தூக்குமாம் பருந்து. ஆமா, கோழி குஞ்சு தூக்கிட்டு போறத பார்த்து சிறு வயதுல பதறி போயிருக்கோம். சில சமயம் கீழே போட்டுரும், கோழி அப்படியே அணைச்சுக்கும், பார்த்துருக்கோம். பருந்து வந்ததை பார்த்த உடனே எல்லா குஞ்சுகளும் வேகமா போய் தாய் பக்கத்துல நின்றுக்கும், தாய் 2 இறக்கையும் விரிச்சு அப்படியே அணைச்சுக்கும், பார்த்திருக்கேன். எவ்வளோ ஒரு தாய்மை அப்படின்லாம் அப்பவே நினைச்சிருக்கேன். வேடிக்கையாய் பேசுமாம் கிளி, கிளி கொஞ்சி கொஞ்சி பேசும். கௌரி கௌரி கௌரி, நம்ம பேரை யாராவது சொன்னாங்கன்னா அதை அழகா சொல்லும், வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம் வணக்கம். வேட்டையில் மிஞ்சுமாம் ராஜாளி, கோவிலில் அமருமாம் புறா, கோலமாய் நோக்குமாம் மைனா, இரவில் அலறுமாம் ஆந்தை. ஆந்தை அலறத, அதுவும் அந்த கண்களை 2 பார்த்தோன்னா ராத்திரி பயமா இருக்கும். இணக்கம் காட்டுமாம் நாரை. அப்போ ஒவ்வொரு பறவைகளும் என்ன செய்யும் அப்படின்னு அதனோட இயக்கத்தை, அதனோட அழக, அதனோட அந்த குணத்தை எல்லாத்தையுமே அருமையா பதிவிட்டுள்ளாரு. படமும் 3 குருவிகள் இருக்கிற மாதிரி, ஒரு பொந்து இருக்கு, அதை பார்க்குற மாதிரி அருமையா ஓவியம் வரையப்பட்டுள்ளது. கிராம திருவிழா சிறார்களுக்கு தெரிஞ்சுக்கணும், கிராமத்தில் உள்ள திருவிழா எப்படி இருக்குன்னு. எல்லா குழந்தைகளும் திருவிழாவை பார்த்துருப்பாங்க. கிராமத்துல திருவிழா எப்படி இருக்குன்றத பதிவிடுறாரு. வண்ண வண்ண விளக்குகள் வரிசையாய் தொங்குதே, சின்ன சின்ன சூரியனாய் மின்னி மின்னி எரியுதே, தின்ன தின்ன திகட்டாத மிட்டாய் கடைகள் நிறையுதே. மிட்டாய்கள் விற்கும். அதுவும் இப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பு இருக்கும், அதில் ரோஸ் கலரில் மிட்டாய் வச்சுருப்பாங்க. நாங்கள் 1வது 2வது படிக்கிறப்போ பள்ளி அந்த மதிய உணவு முடிஞ்சதும் விட்டாங்கன்னா ஓடி வருவோம். கையில் ஒரு 20 பைசா 10 பைசா அப்படி வச்சுருப்போம், 5 பைசா அப்படி வச்சுருப்போம். அப்போ 1 ரூபாயெல்லாம் இருக்கும்.
அதான் காசா 1 காசு 2 காசு அப்படிலாம் இருக்கும். ரூ. 1 குடுக்க மாட்டாங்க. 20 பைசா அப்படி குடுப்பாங்க. பித்தளையில 20 பைசா இருக்கும். அலுமினியத்துல இருக்கும். அதுவே போதும். அத கொண்டு போய் அவர்ட்ட குடுத்தோம்னா, நல்லதா விமானம் செஞ்சு, நெறைய காசுனா விமானம் செய்வாரு. கொஞ்சம் காசுனா கடிகாரம் செய்வாரு. அதுல சி ஸ் அப்போ வந்து பெருசா எங்களுக்கு தோணாது. சிறு பிள்ளைக தானே நாங்க. கடைசி இத்துணூண்டு மிட்டாய கன்னத்துல வப்பாரு. அதை எடுத்து தின்னுக்குவோம். சுத்தமாவது ஒண்ணாது. அப்ப தெரியாது. திருவிழால இந்த மிட்டாய்கள் இப்போதும் உண்டுதான். நாங்க பிள்ளைகளுக்கெல்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வாங்கிக்கிருவாங்க. வாங்கியும் குடுப்போம். அத ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. மிட்டாய் கடைகள் நிறையுதே! நெறைய கடைகள் இருக்கும். தின்பண்ட கடைகள். பெண்கள் கூட்டம் மொய்க்கின்ற ஒப்பனை நிலையம் பெருகுதே! இப்போ ஒப்பனைக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுக்குறாங்க. விளையாட்டு உபகரணம் திடலெங்கும் குவியுதே! அது பெரிய ஒரு மைதானமா இருக்கும். அத திடல்னு சொல்லுவோம். ஆண்களுக்கான விளையாட்டு பொருட்கள், பெண்களுக்கான விளையாட்டு பொருட்கள்லாம் அங்க விக்கும். கலைநய பொம்மைகள் கடல் போல விரியுதே! பாட்டு கச்சேரியும், நாட்டியமும் அரங்கேறுதே! கிராமிய கலைகளும் குறைவின்றி நடந்தேறுதே! வில்லுப்பாட்டு, ஆடல் கலை, இன்னும் நெறையா ஒயிலாட்டம், மயிலாட்டம் நெறைய இருக்கும். கரகாட்டம், காவடி ஆட்டம், சாமிக்குன்னு நெறைய இருக்கும். காவடியும் தேரோட்டமும் ஆலயத்தையே அழகாக்குதே! பரிகார பூசைகளால் பிரகாரமே களை கட்டுதே! அப்படின்னு காட்சிப்படுத்தி உள்ளார். அடுத்து அழகோ அழகு. வேளாண்மை தொழில பத்தி சிறார்கள் வந்து தெரிஞ்சிருக்கணுன்ற எண்ணம் அவருக்கு. வரப்பு கட்டி வயல் அமைக்கும் அழகோ அழகு. வரப்புனா என்னன்றத சிறார்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால. நீர் பாய்ச்சி ஏர் உழுவும் அழகோ அழகு. விதை பரவி நாற்று பறிக்கும் அழகோ அழகு. நடவு செய்து களை எடுக்கும் அழகோ அழகு. கதிரரித்து அதை அடிக்கும். கட்டடிக்கும்னு குடுத்திருக்காரு. அழகோ அழகு. நெல் அவித்து அரிசி பிரிக்கும் அழகோ அழகு. நெல்ல வந்து காய வச்சு பக்குவமா அரைச்சோன்னா, அது பச்சரிசி. அவிச்சு காய வச்சு பக்குவமா அரைச்சோன்னா, சோறுக்கு வச்சுக்கலாம். உலகம் போற்றும் விவசாயம் அழகோ அழகு. உயிர் காக்கும் உழவு தொழில் அழகோ அழகு. உழவு தொழில் ஒரு பெரியவர் பண்ற மாதிரி அந்த 2 மாடுகள் பூட்டி ஓவியம் ரொம்ப அருமையா இருக்கு. மழை பொழிவு, மழைய பத்தி நெறைய கவிதைகள் நம்ம படிச்சிருக்கோம். சிறார்களுக்குன்னு ஏத்த மாதிரியா, அ மழை பொழியிற மாதிரியா, ஒரு சிறு பிள்ளை கொடை பிடிச்சிட்டு போற மாதிரியா, ஒரு வாத்து போற மாதிரியா, தண்ணியெல்லாம் இருக்கிற மாதிரியா அப்படி ஓவியம். மேகம் மெதுவாய் கருக்குது கருக்குது. காற்றும் கொஞ்சம் வீசுது வீசுது. இடியின் முழக்கம் தொடங்குது தொடங்குது. மின்னல் ஒளியும் மிரட்டுது மிரட்டுது. பறவைகள் எல்லாம் பறக்குது பறக்குது. விலங்குகள் யாவும் மிரளுது மிரளுது. தூறல் மெல்ல தூவுது தூவுது. சாரல் மழையும் பொழியுது பொழியுது. உயிரினம் எங்கும் மகிழுது மகிழுது. உலகே உன்னதம் அடையுது அடையுது. இந்த மேகம் மெதுவாய் அப்படின்னு கொஞ்சம் பிள்ளைங்க சொல்லலாம். மத்த பிள்ளைங்க எல்லாம் கூடி அழகா கருக்குது கருக்குது அப்படி சொல்லலாம். அந்த சொல்லு அந்த சொல்ல 2 தடவ சொல்லணும். அப்படி நானே கற்பனை பண்ணிக்கிறேன். பிள்ளைங்க 2 பிரிவா ஆகி கை கோர்த்துக்கிட்டு அழகா என்ன செய்யலாம். அந்த மழைப்பொழிவு பாட்ட குழந்தைங்க வந்து பாடலாம். உறவுகளின் குணம். அ நம்ம கூட யாரெல்லாம் இருக்கா? எல்லாரும் தான். அப்பா, அம்மா, அக்கா, தங்கை, தம்பி, அண்ணா, சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை, பாட்டி, தாத்தா, இன்னுமே தான் உண்டு. உறவுகளோட அந்த பேரு, அவங்க எப்படி குணங்களோட இருப்பாங்கன்றத கவிஞர் வந்து சொல்லித் தர்றாரு. அன்பை பொழிவது அம்மாவின் குணம். உண்மதான். தைரியம் தருவது தந்தையின் குணம். ரொம்பவே பொருத்தம். அக்கறை காண்பது அண்ணனின் குணம். அண்ணன் பெரியவன் வீட்டுக்கு. அதனால அக்கறையா எல்லாத்தையும் பார்த்துப்பான். அரவணைத்துக் கொள்வது அக்காவின் குணம். அம்மாவுக்கு அடுத்து அக்கா அன்பா இருப்பாங்க. கட்டி பிடிச்சுப்பாங்க. நமக்கு வேண்டிய எல்லாமே செஞ்சு குடுப்பாங்க. சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. துணி துவைச்சு குடுப்பாங்க. எல்லாமே அக்கா பார்த்துப்பாங்க. அக்காவும் பெரியவங்களா இருப்பாங்கல்ல. துணையாய் நிற்பது தங்கையின் குணம். தங்கை வந்து நமக்கு ஏத்த மாதிரி நம்ம குணத்த தெரிஞ்சு, நம்ம கூட விளையாட, செய்ய பிரியமா இருப்பாங்க. தூணாய் இருப்பது தம்பியின் குணம். தம்பி சின்ன பிள்ளையா இருந்தா, நான் தான் இந்த வீட்டுக்கு ஆம்பளையாக்கா அப்படின்லாம் இருப்பான். நல்ல உதவியா இருப்பான். மதிப்பை கொடுப்பது மாமாவின் குணம். தாய் மாமா, மாமானாலே மதிப்பா அவங்க இருப்பாங்க. நம்மளும் மதிப்பு குடுப்போம். அச்சம் தவிர்ப்பது அத்தையின் குணம். ஏன்டா நான் இருக்கேன், அத்தை இருக்கையா அப்படி சொல்லுவாங்க. தாங்கி பிடிப்பது தாத்தாவின் குணம். நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா,
அன்றைய காலங்களில் பெற்றோர் அடித்தாங்கன்னு, பிள்ளை எதுக்கு அடிக்கிற, இங்க வாடா அப்படின்னு சொல்லி மடியில தூக்கி வச்சுக்குவார். தாங்கி பிடிப்பது தாத்தாவின் குணமாம். பாசம் காப்பது பாட்டியின் குணம். பாட்டி கூடுதலா பாசம் வச்சிருப்பாங்க. பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை, பேத்திகளை நல்லா பார்த்துப்பாங்க. பறக்கும் பட்டம், குழந்தைகளுக்கு இது ரொம்ப முக்கியம், ரொம்ப பிடிக்கும். பட்டத்தை வாங்கி பறக்க விடணும், அதுவும் வண்ண வண்ண நேரத்துல விடணும். என்னோட பட்டம் தான் உயர பறக்குது பாரு அப்படிலாம் சொல்லணும், அப்படிலாம் பிள்ளைங்க நினைக்கிங்க. இன்றைய காலங்கள்ல ஏதோ ஒரு நாள்ல தான் சென்னை போன்ற இடங்கள்ல சில இடங்கள்ல பறக்க விடுறாங்க. அது இப்போ உண்டா என்னன்னு கூட தெரியல. உயர உயர பறக்குதே ஊதா நிற பட்டம், இன்னும் கொஞ்சம் நூல் விட்டால் வானத்தையே முட்டும். பட்டம், முட்டும், ரொம்ப நல்ல சொற்களை வந்து கவிதை நயத்தோட குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி எழுதியுள்ளார். சிட்டு போல பறக்குதே சிவப்பு நிற பட்டம், சிறகினை விரித்தே சிறுவிழிகள் சிமிட்டும், மயிலாய் ஆடுதே மஞ்சள் நிற பட்டம், மனசுக்குள் மத்தாப்பாய் மகிழ்ச்சி அது கிட்டும், பதறாமல் பறக்குதே பச்சை நிற பட்டம், பார்ப்பவர் வியந்திட பல வித்தைகள் காட்டும், வேலி தாண்டி பறக்குதே வெள்ளை நிற பட்டம், வெண்மேகம் கடந்தும் வேகமாய் நீந்தும். அடுத்து பார்த்தீங்கன்னா, கொடி காய்கள், கொடியில காய்கள் எப்படிலாம் இருக்கு, இதை வந்து சிறார்களுக்கு சொல்லியே ஆகணும். அழகாய் காய்க்குதே அவரக்காய் வீட்டிலே, அம்மா வைக்கும் குழம்பிலே, ஊரெல்லாம் மணக்குதே. அன்றைய காலங்களில் வீட்டுக்கு முன்னாடி பந்தல் கட்டி என்ன செய்வாங்க, அவரைக்காய் வளர்ப்பாங்க. இன்றைக்கும் சில வீடுகளில் எங்கள் அம்மாலாம் எங்கள் வாசலில் வளர்த்துருக்காங்க. தோட்டத்துலேயும் வளர்ப்பாங்க. பாம்பு போல தொங்குதே புடலங்காய் கொடியிலே, ஆமாம், கயிறை வச்சு கட்டியிருப்பாங்க, கல் அது கீழே வந்து கட்டி விட்டுருப்பாங்க, அப்போ தான் வளரும். அதெல்லாம் சிறு வயதில் பார்த்துருக்கோம், இப்போ இருக்கான்னு தெரியல. பருப்பு சேர்த்து சமைத்திட பாயாசமாய் சுவைக்குதே, பளபளன்னு காய்க்குதே பரங்கிக்காய் கொல்லையிலே, சாம்பார் சாதம் கூட்டுக்கு சர்க்கரையாய் இனிக்குதே, கொத்து கொத்தாய் விளையுதே வெள்ளரிக்காய் வயலிலே. வெள்ளரிக்காய் அப்படியே காய்ச்சி அதை அப்பவே பறித்து தொடச்சிட்டு திண்டோன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். கோடை உடல் வெப்பத்தை கணிசமாய் குறைக்குது. வெள்ளரிக்காய் வந்து ஒரே சமயத்தில் 2-3 கூட திங்கலாம், உடலுக்கு ஒரு பாதிப்பு வந்து ஆகாது கோடை காலத்தில். பச்சை நிற பாகற்காய் பந்தலிலே தொங்குதே, பந்தல்ல தொங்கும் பாகற்காய், பக்குவமாய் அதை உண்டால் பல நோயும் ஓடுதே. பக்குவமாய் நம்ம அதை வந்து சமைக்கணும் ரொம்ப சுவையா. சோறு வச்சு மதிய வேளையில் பாசிப்பருப்பு சாம்பார் வச்சு காய்கறியெல்லாம் போடாமல் பாவக்காயை, பெரிய பாவக்காயை நல்லா அறுத்து புளி கூட்டா வச்சு சாப்பிட்டோன்னா சுவையாக இருக்கும். எங்கள் அம்மா வந்து தரையில் பாவக்காய் இருக்கும், சின்ன சின்ன பாவக்காயாக இருக்கும், அதை எடுத்து 2 பக்கமும் ஆஞ்சிட்டு 2 அறுத்து புளிக்குழம்பு வைப்பாங்க. சுடு சோத்துல போட்டு சாப்பிடுவோம். கசக்கும் தான், ஆனால் ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்கும். ஐயா வந்து அந்த கொடி காய்களை படமாக கொடுத்துருக்காங்க. அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் பூனை. பூனை எங்கள் வீட்டில் வளர்த்தோம், அதனால பிடிக்கும், அதை பற்றியெல்லாம் தெரியும். குறும்பு செய்யும் பூனை, பஞ்சு போன்ற உடலினால் மெல்ல உரசும் பூனை. ஆமாம், பூனை நம்ம பக்கத்திலே ஒரு படுத்திருந்தோம்னா நம்மளை தொட்டுக்கிட்டு நம்ம பக்கத்தில் படுத்துட்டு அப்படிலாம் இருக்கும். சிறு வயதில் நாங்கள் எங்கள் பக்கத்துல எல்லாம் பூனையை படுக்க வச்சுருக்கோம். பளிங்கு போன்ற கண்களால் உருட்டி முழிக்கும் பூனை. உண்மைதான், ஐயா அப்படி தத்ரூபமா எழுதிட்டாங்க. பளிங்கு போல கண்ணு இருக்கும், பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும், பெருசா இருக்கும், நல்லா இருக்கும். சோற்றில் வைத்த மீனினை மோப்பம் பிடிக்கும் பூனை, ஊற்றி வைத்த பாலினை உறிஞ்சி குடிக்கும் பூனை. அது உறிஞ்சி குடிக்கிறத ரசிச்சோன்னா ரொம்ப நல்லா இருக்கும், அழகா இருக்கும். நம்மளுக்கு பிடிக்கும் அதனோட அந்த பால் குடிக்கும் அந்த தன்மை. கூரையில் ஓடும் எலியினை கூடி பிடிக்கும் பூனை. பூனையை விரட்டும் இல்லையா, எலியை விரட்டும் பூனை, மாத்தி மாத்தி தான். குட்டி கரணம் போட்டு குறும்பு செய்யும் பூனை, பாசமூட்டி வளர்த்திட பந்தம் கொள்ளும் பூனை. உண்மைதான், பிரியமா இருக்கும். மீசை பிடித்து இழுத்து, நம்மளுக்கு அப்படி இழுக்கணும்னு தோணும், ஆனா அது கோபம் வரும். நான்லாம் ஒரு தடவை இழுத்திருக்கேன், அது கோவப்படிச்சு, நல்ல வேலை பரண்டி வைக்கல. பூனை வந்து பரண்டி வச்சிடும் நம்மளை. முறைத்து பார்க்கும் பூனை, ஆமா முறைச்சு பார்க்கும். குட்டிகளை ஓரிடத்தில் வைத்திடாத பூனை, எட்டி சென்று விட்டாலும் திரும்பி வரும் பூனை. ஆமா, நம்ம வந்து வேண்டான்னு விட்டாலும் திருப்ப வந்துடும். பூனை வந்து தன்னோட குட்டிய கழுத்தை கவ்விக்கும். நம்ம ஐயையோ வலிக்குமா நினைப்போம், அப்படிலாம் இல்லை, பாதுகாப்பா குட்டியை வச்சிருக்கோம். அழகு நிறைந்த சாலை
இன்றைக்கு நம்ம சாலை பார்த்துருக்கோம், அது தொடர்பானதை கொடுக்கணும்னு ஐயா நினைச்சிருக்காங்க. அருமையா எழுதியிருக்காங்க. வளைந்து செல்லும் சாலை, வழியை காட்டும் சாலை, சின்ன சின்ன கிராமத்தையும் சேர்த்து வைக்கும் சாலை, அகல விரிந்த சாலை, அழகு நிறைந்த சாலை, ஆயிரமாய் வாகனத்தை அழைத்து செல்லும் சாலை, குன்றும் குழியும் இருந்தாலும் கோபம் வராத சாலை, குப்பனையும் அரசனையும் சமமாய் நடத்தும் சாலை, மண்ணிலும் தாரிலும் மேன்மை கண்ட சாலை, அலங்கார கல்லிலும் அமைக்கப்படும் சாலை, மழையிலும் வெயிலிலும் மறைந்து விடாத சாலை, மக்களுக்கு உதவியே மாண்பு காட்டும் சாலைன்னு சாலை தொடர்பா அருமையா எழுதியிருக்காங்க. ஆறு வருது, 6 நாளே சிறார்களுக்கு பிடிக்கும், நம்மளுக்குமே தான். ஆறு வருது, ஆறு வருது, அனகோண்டா பாம்பாட்டம், வளைந்து நெளிந்து ஆறு வருது, நீர் வருது, நீர் வருது, திருவாரூர் தேராட்டம், அசைந்து அசைந்து நீர் வருது, ஊர் வருது, ஊர் வருது, ஆற்றங்கரை ஓரத்திலே அழகான வீடுகளால் அலங்கரித்த ஊர் வருது, தேர் வருது, தேர் வருது, தெரு தெருவாய் வீதியிலே தெய்வ சிலை ஊர்வலமாய் ஊர்கோயில் தேர் வருது, ஏர் வருது, ஏர் வருது, நீர் பாய்ந்த வயலிலே விவசாயம் செய்திடவே உழுதிடத்தான் ஏர் வருது, சோறு வருது, சோறு வருது, வயல் விளைந்த நெல்லினால் வயிற்று பசி போக்கவே ஆகாரமாய் சோறு வருது. அந்த 6 தொடர்பாய் உள்ள எல்லாத்தையுமே அருமையா கொடுத்திருக்காரு. அடுத்து ஒரு அருமையான தலைப்பு சிறப்பா அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டு தியாகிகள். தியாகிகளை பத்தி இன்றைய சிறார்கள் அறிந்து கொண்டிருக்க வேண்டும் அல்லவா? வெள்ளையருக்கு சவாலாய் விடுதலை தாகம் தணிக்க சுதேசி கப்பல் ஓட்டிய சிதம்பரனாரை அறிவோமே. 4 அடிகள்ல அருமையா அவரை பத்தி சொல்லிட்டார். சுருங்க சொல்லி விளங்க வைத்தல். அயலான் தாக்கியதும் அகிம்சையாய் எதிர்த்து தான் வீழ்ந்த போதிலும் தன் கையில் கொடிமிட்ட குமரனை அறிவோமே. பாரதத்தை காத்திடவே பாட்டுக்குள் தீமூட்டி புரட்சியை தூண்டிவிட்ட பாரதியை அறிவோமே. ஆங்கிலேயரை எதிர்த்து நின்று ஆணுக்கு நிகராக போரிட்ட வேலும் வாளும் ஏந்திய வேலு நாச்சியாரை அறிவோமே. ஊர் ஊராய் நடந்து சென்று உரைகளால் மக்களை உசுப்பி விடுதலைக்கு வித்திட்ட சுப்பிரமணிய சிவாவை இனியேனும் அறிவோமே. இதுல என்னன்னா, ஐயா இப்படி எழுதுனது ரொம்ப போற்றுதற்குரியது. எப்படின்னா, இதை சிறார்கள் படிக்கும்போது கொஞ்சம் பெரிய வகுப்புக்கு போறப்போ நூல்களை எடுத்து நூலகத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களை பத்தி முழு அந்த வரலாற்றையும் படிச்சுப்பாங்க. அப்புறம் இன்றைக்கு போர் அப்படின்றது இல்லைன்னாலுமே வாழ்க்கையை நல்லா அமைத்து கொள்வார்கள். நாட்டோட நாட்டோட அந்த சுதந்திரத்துக்காக போரிட்ட அந்த தியாகிகளை எல்லாம் அவங்க ரொம்ப நினைப்பாங்க. மற்றவங்களுக்கும் சொல்லுவாங்க அவங்கள பத்தி. அதனால ஐயாவோட பாடல் அருமையா சிறார்களுக்கு வழிகாட்டுது. அடுத்து நாம் அறிந்தது ஐவகை நிலங்கள். ரொம்ப அழகா 4 அடிகள்ல எழுதியிருக்காங்க. அகன்ற மலைத்தொடர், அழகு அருவி விழும் ஆங்காங்கே மூலிகைகள் அடர்ந்த குறிஞ்சி நிலம், பரந்த மரவகைகள், பயங்கர விலங்குகள், கணக்கற்ற பறவைகள் குவிந்த முல்லை நிலம், வற்றாத ஆறுகள், விளையும் வயல்கள், கூட்டமாய் மக்களும் குடிகொண்ட மருதம் நிலம், அலைமோதும் கடலும் அதில் வாழும் மீனும் உப்பள குவியலும் உள்ளமைந்த நெய்தல் நிலம், கொதிக்கும் வெயிலும் கொட்டாத மழையும் பாழ்பட்டு திரிந்த பயனற்ற பாலை நிலம், முல்லையும் குறிஞ்சி தம் ஒரு முறைமையில் திரிந்த பால் நிலம், அதுவே பாலை நிலம்னு படிச்சிருக்கோம். ஐயா ஒவ்வொரு நிலமும் எப்படி இருக்கும் அப்படின்றத அருமையா சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சுற்றுலா போவோமா, நிறைய கவிதைகள் இருக்கு, 50 தலைப்பு. நான் தேர்ந்தெடுத்து நான் வாசிக்கிறேன். சுற்றுலா போவோமா, படைப்பாளரோட சேர்ந்து சிறார்களோட சேர்ந்து நம்ம எல்லாருமே இப்ப எங்க போறோம், சுற்றுலா போறோம். குற்றால அருவியிலே குளிக்கத்தான் போவோமா, குழு குழு தண்ணீரிலே குதூகலம் அடைவோமா. ஆமா, ஜில்லுன்னு இருக்கும் குற்றாலத்துல. 5 அருவியில, பழைய அருவியில, சிற்றருவியில, இன்னும் மெயின் அருவி இருக்கும், புலி அருவி இருக்கும், எல்லாத்துலேயும் தான். கொடைக்கானல் மலைக்குத்தான் குடும்பத்தோடு போவோமா, கொதிக்கின்ற வெப்பத்தை கொஞ்சம் தான் தணிப்போமா. கொடைக்கானல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஊட்டியை விட உயரமா ரொம்ப நல்லா இருக்கும். ஏழைகளின் ஊட்டியாம் ஏற்காடு போவோமா,
ஆழ்மன அழுத்தத்தை அடியோடு களைவமா. உள் மனசுல அழுத்தம் இருந்துச்சுன்னா மலை ஏறினோம்னா சரியாயிடும். அந்த குளுமை வந்து மனசை மகிழ்ச்சி ஆக்கிரும். கொல்லிமலை மூலிகையை ரசிக்கத்தான் போவோமா, கொண்டை ஊசி வளைவுகளை கொண்டாடி மகிழ்வோமா, சதுரகிரி மலையில தான் சலிப்பின்றி நடப்போமா. 5 முறை நான் மலை ஏறி இருக்கேன். ஏற கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த மலையோட அழகு சொல்லி மாளாது. அத்தனை அழகு. அங்க உச்சியில நின்றோன்னா ஐயோ போதுமாடா சாமி, இந்த வாழ்க்கை போதும் அப்படின்னு பேரானந்தமா இருக்கும். சுந்தர மகாலிங்கத்தை வணங்கிட்டு அந்த சந்தன மகாலிங்கத்தை, ஆனந்தவள்ளி தாய, சந்தன மகா தேவிய வணங்கிட்டு உயர நின்று பார்த்தோன்னே கீழே இறங்க எனக்கெல்லாம் மனசே வராது. போகணும், கல்லூரிக்கு போகணும், வீட்டு வேலை செய்யணும் அப்படின்னு இருக்கும். அங்கேயே இருக்கணுமான்னு நிறைய நேரம் நின்று ரசிப்பேன். பார்த்து பார்த்து ரசிப்பேன். ஐயா ரசிச்சிருக்காங்க, அதனால குழந்தைகளுக்கு எழுதிட்டாங்க. சந்தன சுந்தர லிங்கத்தை தரிசித்து வருவோமா. அருவி கொட்டுற மாதிரி அருமையான ஒரு படம். அல்லவை பழகினோம். ஐயா இது ரொம்ப அருமை ஐயா. எதெல்லாம் செய்யணும்னு சொல்றோமோ அதே போல எதெல்லாம் செய்யக்கூடாதுன்றதையும் நம்ம சொல்லணும். ஐயா சொல்லியிருக்காங்க, கூழ் குடித்து உழைத்தோம் கூட ஒரு நோயும் இல்லை. உண்மைதான். இப்ப கொஞ்சம் பேர் கூழ் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோறு வடித்து சாப்பிடுறோம், சோதனைகள் மாறவில்லை. ஓடியாடி விளையாண்டோம், உடலுக்குள் சோம்பல் இல்லை. உட்கார்ந்து பழகினோம், ஊனம் போல முடங்கினோம். முதியோர் சொல் பணிந்த போது உறவோடு மகிழ்ந்தோம். உதாசீனம் செய்ய செய்ய தனித்தனி தீவானோம். சிலர் வந்து பெரியவங்க சொல்ல கேட்கறது இல்லை. அவங்க தனியா அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுயநலமா மாறிடுறாங்க. அப்ப அது தீவு போல தானே. ஐயா மனிதர்களோடு பழகி இன்றைய சிலரோட வாழ்க்கையை பார்த்து அருமையா எழுதியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. ஐயா அதற்கு தீர்வுமே கொடுத்துட்டாங்க பாடல்ல. உதவிகள் புரிந்த போது உறவுகளாய் இணைந்தோம், தன்னலம் ஓங்கியதும் மனிதத்தை இழந்தோம். ஆலயம் தொழுத போது அன்பினில் திளைத்தோம், அல்லவை பழகியதும் ஆபத்தில் விளைந்தோம். அன்பும் அறிவுமே சிவம் நம்ம படிச்சிருக்கோம்ல. சிறார்களுக்கு நாமளும் சொல்லித்தரணும். கூடி வாழ்ற மாதிரி பல குழந்தைகள், ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் விளையாடுற மாதிரி அருமையா இருக்கு படம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு கவிதை. அந்த கவிதை என்ன அப்படின்னா, நம்ம தலைவர்கள் கத்தியின்றி யுத்தம் செய்யும் வித்தையினை செய்தவர், சுத்தமகா ஆத்மா எனும் காந்தி தாத்தா நம்மவர். யாருமில்லா மனிதருக்கும் நோயுற்ற மாந்தருக்கும் அன்பு ஊட்டிய மருத்துவர் அன்னை தெரசா. அணு வலிமை காட்டியவர், அறிவியலை புகட்டியவர், ஆற்றல் மிக்க விஞ்ஞானி அப்துல் கலாம் நம்மவர். விவசாயம் செழித்தோங்க அணைகளை அமைத்தவர், தொழிற்சாலை பல கண்ட காமராசர் நம்மவர். வெண்ணாடை அரசியலால் குழந்தைகளை கவர்ந்தவர், ரோஜாப்பூ மனம் கொண்ட நேருமாமா நம்மவர். அடுத்து குழந்தைகள்லாம் சேர்ந்து எங்க நம்மளை அழைச்சிட்டு போறாங்கன்னு பார்ப்போமா. வாரீங்களா வாரீங்களா, வாரீங்களா வாரீங்களா, வண்டலூர் வாரீங்களா, வகை வகையாய் விலங்குகளை கண்டு ரசிக்க வாரீங்களா, வாரீங்களா வாரீங்களா, வேடந்தாங்கல் வாரீங்களா, விதவிதமாய் பறவைகள் வியந்து பார்க்க வாரீங்களா, வாரீங்களா வாரீங்களா. குழந்தைகளுக்கு திருப்ப திருப்ப அப்படி சொல்றப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நம்மளுமே எவ்வளோ வயது ஆனாலும் 80 90 வயது ஆனா கூட மெதுவா கூட இந்த மாதிரி நம்ம பாடுவோம். ஒரு விருப்பம் நமக்கு இருக்கும். ஏன்னா குழந்தையா இருந்து தானே நம்ம பெரியவங்களா மாறி இருக்கோம். ஆழ் மனசுல எல்லார்கிட்டயுமே எப்பயாவது இந்த குழந்தைத்தனம் வந்துரும். ஒரு மகிழ்ச்சியில நம்மளே ஆடிக்கிருவோம். வயசெல்லாம் யோசிக்கவே மாட்டோம் இல்லையா. திருவண்ணாமலை வாரீங்களா, திசைக்கு ஒரு லிங்கத்தை தரிசிக்க வாரீங்களா, வாரீங்களா வாரீங்களா, கன்னியாகுமரி வாரீங்களா. இப்ப கூப்பிட்டா கன்னியாகுமரி நானும் கிளம்பி வந்துடுவேன். கதிரவன் உதயத்தில் கடலில் குளிக்க வாரீங்களா. கதிரனுடைய உதயமும் கதிரனுடைய மறைவும் கன்னியாகுமரியில நான் ஒரு 5 முறையாவது பார்த்திருக்கேன். அவ்வளோ அழகா இருக்கும். அங்க நின்றுட்டு திருப்ப வர மனசே இருக்காது. இப்ப குழந்தைகளோட போனோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். வாரீங்களா வாரீங்களா, மெரினாவுக்கு வாரீங்களா, மாபெரும் தலைவர்களின் உறக்கம் உணர வாரீங்களா. நடப்பில் உள்ளது, அது அருமையா சொல்லியிருக்காங்க. தாயோட அன்பை சிறார்களுக்கு சொல்லணும். அவத்தான் அவங்க வந்து அன்பை உணர்ந்து அன்பை இந்த உலகத்துக்கு கொடுப்பாங்க மற்றவர்களிடத்து. ஓரறிவு உயிர் முதல் 6 அறிவு உயிர்கள் வரை.
பயிர்கள் வாடி இருந்தா தண்ணி ஊத்தி வளர்ப்பாங்க, மரங்களை எல்லாம் வளர்ப்பாங்க. எல்லாத்தையும் நம்ம சொல்லி தரணும். பாடல் வழி அவங்களுக்கு சொல்றப்போ அவங்களோட கூடி விளையாடும் போது வார்த்தைகளை திருப்ப திருப்ப சொல்லும் போது அவங்க அப்படியே மனனம் செய்வாங்க, அவங்களும் சேர்ந்து பாடிடுவாங்க. இதுதானே சிறார்களுக்கு தேவையான ஒன்று. விளையாடவும் செய்யணும், பாடலை மனனம் பண்ணணும், எதிர்காலத்துல நல்ல ஒரு மனிதனா அவன் இருக்கணும். அன்னையாய் பிறந்தவளே, அன்பினால் நனைந்தவளே, ஆத்மாவின் உள்ளிருந்து ஆலாபனை செய்பவளே, அம்மா அம்மா, ரத்தத்தை பாலாக்கி தந்திடும் தியாகியாகி முத்தத்தை மருந்தாக்கி நித்தமும் தருபவளே, அம்மா அம்மா. ஒரு செய்தியை நான் பதிவிடணும். குழந்தைங்க வந்து சேட்டை பண்ணுவாங்க, அம்மா அடிக்கக்கூடாதா, ஏதோ ஒரு கோபத்துல பொறுமை இல்லாத போது அடிச்சுட்டாங்க. மற்றவங்க அவங்க அம்மா அவனை அடிச்சுட்டாங்கல்ல, நான் மிட்டாய் தரவா அப்படின்னா குழந்தைங்க போக மாட்டாங்க. நம்ம பார்த்துருக்கோம், போகவே மாட்டாங்க. பிடிவாதமா அம்மா தான் தூக்கணும் அப்படின்னு நிப்பாங்க. என்ன பொருள் கொடுங்களேன், போவே மாட்டாங்க. அப்புறம் அம்மா மனசு மாறி சரி வா அப்படின்னு சொன்ன உடனே கட்டி அணைச்ச உடனே குழந்தை அம்மாவை அந்த 2 கால்களை பிடிச்சு முகம் பார்த்து அப்படியே பிடிச்சுக்கோ. அப்புறம் பிள்ளைய வந்து தூக்கிடுவாங்க அம்மா. தூக்கிட்டு ஒரு முத்தம் கொடுத்தா போதும், குழந்தை உடனே சிரிச்சிரும். அந்த அடிச்ச வலியெல்லாம் குழந்தைக்கு மறந்துடும். இதெல்லாம் ஐயா பார்த்துருப்பாரு, அதனால எழுதிட்டாரு பாருங்களேன். முத்தத்தை மருந்தாக்கி நித்தமும் தருபவளே, அம்மா அம்மா, தன்னலம் கருதாமல் தலைமுறை தலைத்திடவே தன்னையே விதையாக்கி தரணியில் நிலைப்பவளே, அம்மா அம்மா, கல்வியால் குடும்பத்தையே கண்ணென காக்கின்ற குவளையும் கொண்டாடும் குலதெய்வம் நீ என்றோ, அம்மா அம்மா. நமக்கு அம்மா வந்து குலதெய்வம் அப்படின்னு ஐயா அருமையா சொல்லிட்டாங்க. அடுத்து கடையேழு வள்ளல்கள் யாரு அப்படின்றத சிறார்களுக்கு சொல்லணும் தானே. ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. கிளையற்று படர்ந்த முல்லைக்கு தேர்த்தந்தான் பரம்புமலை பாரி வள்ளல், குறும்பொறை முழுதையும் கோடியர்க்கு கொடுத்தான் கொல்லிமலை ஓரி வள்ளல், தான் ஆண்ட மக்களுக்கு நன்மொழி வார்த்தான் திருக்கோவிலூர் காரி வள்ளல், ஆயுள் நீளும் நெல்லியை அவ்வைக்கு அளித்தான் தருமபுரி அதியன் வள்ளல், நண்பர்கள் வாழ்விற்கு நல் பரிகாரம் நல்கினான் நீலகிரி நள்ளி வள்ளல், நடுங்கிய மயிலுக்கு போர்வை யாத்தான் பொதினிமலை பேகன் வள்ளல், நீல நாகம் கலிங்கத்தை குற்றால நாதனுக்கு ஈந்தான் பொதிகை மலை ஆய் வள்ளல். ரொம்ப அருமையா பதிவிட்டுள்ளார். அடுத்து காலம் மாறி போச்சு, அது இப்போ தேவையான ஒன்றுதான். விவசாயம் பொய்த்ததாலே வயலெல்லாம் தோப்பாச்சு, அங்கங்கே வீடுகளாகி அதனிடையே வீதிகளாச்சு, நடைபாதை சாலையாகி மின் கம்பம் முளைச்சாச்சு, இருபுறமும் மரங்களாகி கடைகளும் கூடியாச்சு, தேவைகள் வந்ததாலே தேடல்கள் மிகுதியாச்சு, கால்நடை அழுத்ததாலே வாகனங்கள் பெருகியாச்சு. வாகனங்கள் அதிகமானதுனால இன்னைக்கு உலகமே மாசுபட்டு இருக்கு. ஆகாயத்துல நிறைய மாசெல்லாம் இருக்கு, காற்றுல கூட மாசுதான். மனச்சுமை அதிகமாகி மருத்துவமே முதன்மையாச்சு, நிறைய நோய்கள் வந்துடுச்சு. இது கலியுகம், கலினா துன்பமான யுகம். அப்போ நம்ம எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது, சுற்றுச்சூழலை மாசுபடாம வச்சுக்கணும். கல்வி கூட கட்டாயமாய் கல்லா கட்ட தொடங்கியாச்சு, பணம் தான், எங்க போனாலும் பணம் தான். காலம் ஆகமாக கலாச்சாரம் மாறியாச்சு, உண்மைதான். பணத்தின் மதிப்பும் கூட பன்மடங்கு ஏறியாச்சு. அடுத்து அழிந்து வரும் தாவரங்கள், சிறார்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் அவங்க வந்து தாவரங்கள் அழியாம பார்த்துப்பாங்க. அதற்கான முன்னெடுப்பை பெரியவங்களானா செய்வாங்க. பட்டாம்பூச்சி தேனருந்த தேடும் பூவை தெரியுமா, கேள்வி கேட்டு பதில் அவரே எழுதியிருக்காரு. இந்த கேள்வி கேட்டு பதில் சொல்றதெல்லாம் மாணாக்கர்கள் குழுவா இருந்துட்டு ஒருத்தங்க கேள்வி கேட்கலாம், இன்னொருத்தவங்க பதில் சொல்லலாம். வெளுத்து வச்ச துணி போன்ற தும்பை பூதான் தெரியுமே, பொன்வண்டு இரை தேடி செல்லு மரம் தெரியுமா, மென்மையான இலை கொண்ட கொன்றை மரம் தெரியுமே, தொண்டை முள் கொண்ட பழம் என்னவென்று தெரியுமா, சிவப்பு நிற தித்திப்பான சப்பாத்தி கள்ளி தெரியுமே, இருமலுக்கு மருந்தாகவும் முயலுக்கு உணவாகவும் உகந்த இலை தெரியுமா, ஏறி பறித்தால் குத்திப்படும் முள்ளு முருங்கை தெரியுமே, வளையல் போல காய்க்கின்ற காய் எது தெரியுமா, ஆப்பிள் போல சுவை தரும் கொடுக்காப்புளி தெரியுமே. அப்புறம் ஒரு அருமையான பாடல், ஐம்பூதம் காத்திடுவோம், நேர்த்தியான நிலத்தினை நெகிழி குப்பைகளால் நிரம்பிட செய்கிறோமே, நியாயந்தானா தோழி. தோழிகள் பகிர்ந்துக்கிற மாதிரி ஐயா அருமையா எழுதியிருக்காங்க.
தெளிந்த நன்னீரில் தேவையற்ற கழிவுகளை தெரிந்தே கலக்கிறோமே, நியாயந்தானா தோழி? வசந்த காற்றினை வாகன புகையினால் வீணாக்கி சுவாசிக்கிறோமே, நியாயந்தானா தோழி? தூய்மையான வானத்தில் தொழிற்சாலை நச்சுக்களால் துளையிட செய்கிறோமே, நியாயந்தானா தோழி? தீபத்தின் நெருப்பினால் தீயிட்டு கொளுத்தும் தீமைதனை புரிகிறோமே, நியாயந்தானா தோழி? எதெல்லாம் அநியாயம், எதெல்லாம் நியாயம், இந்த ரெண்டையுமே தெரிஞ்சுக்கணும். அது அருமையா கொடுத்துட்டாங்க ஐயா. அடுத்த ஒரு கவிதை சிறார்களுக்கு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒவ்வொரு மனிதனுடைய குணங்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே போல நாம படிக்கிற நூல்ல உள்ள கதாபாத்திரங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். சிறார்கள் அப்படின்றதுனால ஐயா பாட்டு மூலமா கொடுத்துருக்காங்க. ஏன்னா ராமாயணத்தை மகாபாரத முழுமையா அவங்களால படிக்க இயலாது இல்லையா? பாருங்களேன். 10 பேர் மூளைத்திறன் ஒரு தலையில் கொண்டவன், லங்காபுரி முழுமையையும் ராவணனாய் ஆண்டவன். அருமையா சுருக்கமா சொல்லிட்டார். பெற்றோரின் சொல் கேட்கும் உற்றவனாய் திகழ்ந்தவன், பாரதத்தின் மன்னன் என்ற ராமனாக வாழ்ந்தவன். கற்பு நிலை தவறாத கண்ணகியை ஒத்தவள், பாதை மாறி செல்லாமல் சீதை என நிலைத்தவள். இந்த பாதை, சீதை, தை, அது எதுகை அழகா நல்லா வந்திருக்கு ஐயாவுக்கு. மலை தூக்கும் அளவுக்கு மன வலிமை பெற்றவன், மனு தர்மம் பிறளாத அனுமனாய் உயர்ந்தவன். மனு தர்மம், அனுமனாய், சொல்லு சிறப்பா கவிதைக்கு ஏற்ற மாதிரி அமைந்திருக்கு. உறக்கத்திலும் உணவிலும் பிறவியை கழித்தவன், சோம்பலுக்கு உதாரணம் கும்பகர்ணன் என்பவன். அடுத்து ஒரு கவிதை, பிடித்த கவிதை, அனைவருக்குமே பிடிக்கும். மரங்களின் குணம் என்னன்னு ஆச்சரியமா இருக்கு, பார்ப்போமா? ஆகாயமாய் விரிந்திருக்கும் ஆலமரம் அண்ணே. அண்ணே, தம்பி, தோழி, அக்கா எல்லாம் உறவுதான் நமக்கு. ஐயா அதை உணர்ந்து எழுதிட்டாங்க. அகன்று விழுது விடும் அதன் பெருமை அண்ணே. இதை பாடினோடனே ஆலமரத்தை பார்த்துருப்பாங்க, நிறைய குழந்தைங்க பார்த்துருப்பாங்க. அதை நினைச்சுப்பாங்க, ஆமா பெருசா இருக்கு, விழுதெல்லாம் இருக்கு. வேண்டாத கசப்பு இருக்கும் வேப்ப மரம் அண்ணே, நோயெல்லாம் விரட்டி விடும் அதன் பெருமை அண்ணே. வில்லாக வளைத்திடலாம் புளிய மரம் அண்ணே, புயலையும் தாங்கி நிற்கும் அதன் பெருமை அண்ணே. இந்த மரங்கள் எப்படி வாழுதோ அது போல நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும். எவ்வளவு சோகம், எவ்வளோ இழப்பு, எவ்வளோ வேதனை, எவ்வளோ தோல்வி என்ன இருந்தாலும், புயலே வந்தாலும் அசையாம வளைஞ்சிட்டு அப்படியே நிற்கும் பாருங்க. அந்த புளிய மரம் போல நம்ம இருக்கணும்னு நினைக்கணும். வாழ்க்கை சில சமயம் கசப்பா வெறுப்பா இருந்தாலும் வேப்ப மரம் அனைத்துமே அதில் உள்ள எல்லாமே பயனுடையது. அது மட்டும் இல்லை, தென்னை மரம், பனை மரம் எல்லாம் தான். அப்ப நம்மளும் பயனுடைய வாழ்க்கை வாழணும். மற்றவங்க சுகமா இருந்தா நம்ம அவங்கள சரி பண்ணணும். ஆலமரம் விழுது விடுற மாதிரி நாமளும் நல்லா இருக்கணும், நம்மளோட தலைமுறையும் நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும். சிறார்களுக்கு பெரியவங்க நாம பெற்றோராகட்டும், ஆசிரியராகட்டும், இல்ல உற்றார் உறவினர் சொல்லி அப்படி வளர்க்கணும். நம்ம பேச்சா சொல்லுவோம், ஐயா பாடலா எழுதியிருக்காங்க. வெட்ட வெட்ட துளிருமாம் முருங்கை மரம் அண்ணே, கீரைகளில் முதன்மையாம் அதன் பெருமை அண்ணே. திடமாய் உயர்ந்திருக்கும் தேக்கு மரம் அண்ணே, வீட்டையே அலங்கரிக்கும் அதன் பெருமை அண்ணே. மன உறுதியோட இரு அப்படின்னா தேக்கு போல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு முயற்சி செய்யறோம், தோல்வி அடைஞ்சுன்னா திருப்ப 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 முயற்சி செய்யணும். முருங்கை மரத்தை வெட்டினாலும் அடுத்தடுத்து அது தழைத்து நல்லா வரும். வேகமா காற்றடிச்சா அதெல்லாம் உடஞ்சு போயிடும் கிளை. அப்ப நம்ம பலவீனமெல்லாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பெரியவங்க எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, அந்த முருங்கை மரம் போல இருக்காத அப்படின்னு. ஏமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா முருங்கை மரத்தில் உள்ள கீரை, பூ எல்லாம் தான் பயனுடையது. அடுத்து ஐயா மிருக குணங்கள் எப்படி அப்படின்றத சொல்றாங்க. நமக்கு இது ரொம்ப தேவையான ஒன்றுதான். அது என்ன அப்படின்றத பார்ப்போம். ஒரு சில கவிதைகளை மட்டும் நேரம் கருதி பார்த்து நிறைவு செய்யலாம். காட்டுக்கு ராசா என்பார், கர்சனை செய்தே திரிவார். கர்ச்சனை நாட்டையே நடுங்க வைக்கும் சினங்கொண்ட சிங்கம் என்பார். எனக்கு சிங்கம் ரொம்ப பிடிக்கும். அப்படியே சிலிர்த்து நிற்கும், 10 திசைகளையும் பார்த்து. பசிச்சா மட்டும்தான் வேட்டைக்கு போகும். ஐயோ, காட்டையே ஆளும் ராஜா, காட்டு ராஜா. அப்படிதான் நம்மளும் இருக்கணும். நம்மளோட ஆளுமை அந்த சிங்கம் போல பேராளுமை, மனித தன்மையோட கூடுதல் அது போலையும் நம்ம இருக்கணும். அந்த தோற்றம்
எல்லாரையும் ஆளுகின்ற அந்த தன்மை. இதனோட அந்த சத்தத்தை கேட்டு எல்லாம் நடுங்குதுன்னா என்ன ஒரு ஆளுமை பாருங்களேன். பதுங்கி பாய்வேன் என்பார், பலமையில் களைப்பின்றி விரைவார், மரத்தில் லகுவாய் ஏறுவார், வரித்தோல் புலி என்பார். ஜாக்கிரவி சேனல்ல புலி எப்படி இருக்கும் அதை பார்த்திருக்கேன். சிங்கத்தையும் பார்த்திருக்கேன், யானை அருமையா இருக்கும், பாம்பெல்லாம் பார்த்திருக்கேன், விதவிதமான பறவைகள்லாம் பார்த்திருக்கேன், பூக்கள் அப்படி மலர்றதெல்லாம் அவங்க அருமையா காட்டுவாங்க. மலையை இழுப்பேன் என்பார், மாமிசம் விரும்ப மாட்டார், மனிதருடன் நட்பாய் இருப்பார், மதம் கொண்ட யானை என்பார். யானை ஆண் பெண் ரொம்ப பெருசா இருக்கு, 3 குட்டிகள் குளத்துல நீராடுறது. நல்லா ரொம்ப நேரம் நீராடிய பிறகு ஒன்றுக்கொன்று அந்த நீரை பீச்சிய பிறகு வந்ததும் ஆண் யானை அப்படி கிளைய முறிச்சு கொடுத்தது, பெண் யானையும் அந்த குட்டிகளும் அப்படியே அதை தின்றது. இது நான் சக்கரவி சேனல்ல பார்த்திருக்கேன். ரொம்ப அழகா இருக்கும், அவ்வளோ அழகா இருக்கும். அந்த கேமரா அப்படி ஷூட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். தந்திரம் செய்வேன் என்பார், தனக்கென்றே என்று வாழ்வார், தரமில்லா பழக்கம் கொள்வார், தலைக்கண நரி போல நம்ம யாரும் இருக்கவே கூடாது, கனத்த இதயம் என்பார், கவலைகள் ஏதும் கொள்ளார், கள்ளம் நிறைய புரிவார், கலங்காத கரடி என்பார். அடுத்து ஒரு கவிதை, நண்பா அப்படின்னு போட்டிருக்காங்க. உண்மைக்கே அது நம்மளுக்கு நல்லது சொல்லுது. நல்ல பழக்கங்கள் கற்கலாம் நண்பா, நாளும் அதன் வழி நடக்கலாம் நண்பா, சாலை விதிகளை படிக்கலாம் நண்பா, சோக விபத்துக்களை தடுக்கலாம் நண்பா, புகை பிடிப்பதை பழகாதே நண்பா, மது அருந்திட விரும்பாதே நண்பா, கேலிகள் செய்வதை தவிர்த்திடு நண்பா, உதவிகள் புரிவதை கற்றிடு நண்பா, புறம் பேசுவதை மறுத்திடு நண்பா. புறம் பேசவே கூடாது, இல்லாதும் பொல்லாதோ புறம் சொல்லவே கூடாது, அது பேர் ஆபத்தை உருவாக்கும், பெரியோர் சொற்கள் மதித்திடு நண்பா. அடுத்து நம்ம எதை பலமா நினைக்கிறோம், எதை பலவீனமா நினைக்கிறோன்றத தெரிஞ்சுக்கிட்டு பலமானதை மட்டும்தான் செய்யணும், பலவீனத்தெல்லாம் செய்யவே கூடாது. எறும்பின் பலமே சுறுசுறுப்பாய் உழைப்பதாம், எலியின் பலமே வலையையும் அறுப்பதாம், பாம்பின் பலமே விஷத்தை உமிழ்வதாம், பறவையின் பலமே மேகத்தையும் கடப்பதாம், கழுதையின் பலமே பொதிகள் சுமப்பதாம், காளையின் பலமே பாரம் இழுப்பதாம், மீனின் பலமே மின்னலென நீந்துவதாம், மானின் பலமே மா வேகம் ஓடுவதாம், குயிலின் பலமே இசையென கூவுவதாம், குரங்கின் பலமே கிளையிடை தாவுவதாம். ரொம்ப அருமையான கவிதை. இதோட ஐயாவோட நூல்ல அந்த கடைசி கவிதை சொல்லக்கூடாது, நிறைவு கவிதையா சிறப்பா ரொம்ப அழகா இருக்கு. நம்மளும் இதை உணர்ந்து சிறார்களுக்கு நம்ம இந்த நூலை வாங்கி இந்த பாடல்களை எல்லாம் ஓடி ஆடி அவங்களோட விளையாடி நம்ம சொல்லி தரணும். நிறைவாக சிறந்த கருத்துக்களை, நல்லொழுக்கங்களை, நல்ல பழக்க வழக்கங்களை, அறிவு சார்ந்த விஷயங்களை நீராக உரமாக பாடல் வழியாக தந்து நாளைய சமுதாயம் நல்லதொரு சமுதாயமாக விளங்கிட ஆணி வேராக இருக்கின்றன சிரா செல்வகுமார் அவர்களின் சிறார் பாடல்கள். வாய்மொழி கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா, மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான பார்வை. அன்பு நண்பர் சிரா செல்வகுமார் அவர்களுடைய சிறார் நூல்கள் தொட்டிலாடும் மொட்டுகள் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் ஒரு அற்புதமான ஆய்வுரையை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் நகுக என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். திருக்குறளிலிருந்து நமது தொகுப்பிற்கான வேர்ச்சொல் எடுக்கப்பட்டுள்ளது. இடுக்கண் வருங்கால் நகுக என்கின்ற திருக்குறளை மையப்படுத்திய தொகுப்பில் எந்த ஒரு சூழலையும் கடினமான சவால்களையும் புன்னகையுடன் எதிர்கொள் என்கின்றார் திருவள்ளுவர்.
நிச்சயமாக குழந்தை மனதுடையவர்களாக நாம் வாழும் பொழுது, குழந்தைகளாக நமது உள்ளம் குதூகலிக்கும் பொழுது, எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்ளக்கூடிய இயல்புடையவர்களாக நாம் மாற்றம் பெறுகின்றோம். அன்பு கவிஞர் சிரா செல்வகுமார் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி பகுதியை சார்ந்தவர். சமீப நாட்களாக வாமன பிஞ்சுகள், விண்மீன்களின் விதைகள், ஈரம் உறிஞ்சும் முட்கள், மழைத்துளியில் தொங்கும் சூரியன், தொட்டிலாடும் மொட்டுக்கள் என்ற படைப்புகளை தமிழ் கூறும் நல்லுலகிற்கு வழங்கியுள்ளார். மழைத்துளியில் தொங்கும் சூரியன் என்ற ஹைக்கூ கவிதைக்கு சிறந்த ஹைக்கூ கவிதை 2024 ஆண்டில் வெளியான நூலுக்கான பரிசினையும் விருதினையும் அன்பு கவிஞர் அவர்கள் நட்பு தமிழ் வட்டம் மதுரை வாயிலாக பெற்றார். அதே அவையில் தமக்கு கிடைத்த அந்த பரிசு தொகையை அந்த நட்பு இலக்கிய வட்டத்தின் வளர்ச்சிக்காக அதே இடத்தில் பரிசளித்த உயரிய உள்ளமுடையவர் அன்பு கவிஞர் அவர்கள். நிறைய 2023 துவங்கி குறுகிய காலத்திலேயே 5 படைப்புகளை இதுவரை வெகு சிறப்பாக வழங்கியுள்ளவர் அன்பு சகோதரர் சிரா செல்வகுமார் அவர்கள். இன்று நம்மோடு அவர் இணைந்துள்ளார். இந்த நூல் உருவான விதம் குறித்த ஒரு சிறிய பார்வையை வழங்க அன்பு சகோதரர் அவர்களை இப்பொழுது அன்புடன் அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நிகழ்விற்கான முதன்மை கருத்தினையும் நிகழ்வின் நெறியாளுமையையும் தொடர அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வேண்டுகின்றோம். இப்பொழுது சிரா செல்வகுமார் அவர்கள் வலதுபுறம் கீழ்மூலையில ஒளிவாங்கியோட இணைப்பு இருக்கும், அதை எடுத்துட்டு நீங்க பேசலாம். நன்றி. சகோதரர். ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களுக்கும் இந்த நூலை பற்றிய நான் என்ன கொண்டு எழுதினோனோ, நான் எதையெல்லாம் நேசித்து எதையெல்லாம் மனதிலே இருத்தி கொண்டு எது பிள்ளைங்களுக்கு போய் சேரும், பிள்ளைங்க படித்தா எது இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி எழுதுனேனோ அது எல்லாமே அவ்வளோ அழகா உணர்வுபூர்வமாக உள்வாங்கி நான் பார்த்து எழுதின மாதிரியே அவங்க பார்த்து எழுதின மாதிரியே விந்தியா மேடம், சகோதரி விந்தியா அவர்கள் அவ்வளோ அருமையாக இந்த புத்தகத்தை பற்றி அலசி ஒவ்வொரு வேராக போய் சென்று அலசி அத்தனை அருமையாக விமர்சனமாக ஒரு பாடமாக ஒரு பாடலாக எத்தனை அதற்கு சிறப்பு சேர்க்க முடியுமோ அவ்வளோ அழகான அந்த கருத்துக்களை முன்மொழிந்தார். இடையிடையே அவருக்கான அனுபவங்களையும் இதில் கோர்த்து சொன்ன விதம் அத்தனை சிறப்பு. இவ்வளவு அழகாக இதை பேச முடியுமா, சொல்ல முடியுமா என்பது எனக்கே வியப்பு தான். நாம் நினைத்து எழுதும்போது எப்படி போய் சேரும் அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்கும் இல்லையா, அதை இவங்க அவ்வளோ இலகுவாக கொண்டு போயிருக்காங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் கூட அப்படி இதாக சொல்லியிருப்பேனா அப்படின்னு தெரியல. அவ்வளோ ஆராய்ச்சியாக எழுதும்போது எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். நம்ம அது மக்கள் மனதிலேயோ அது குழந்தைகள் மனதிலேயோ அது நம்ம எழுத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கும். அது எப்படி சேர்க்கணுங்கிறது பெரும்பாலும் தெரியாது. நான் ஐயா பிரிட்டோ சொன்ன மாதிரி 15 ஆண்டு கால தவம் மாதிரியான ஒரு எழுத்தின் மீது உள்ள ஒரு ஆவல் அது எழுத ஆரம்பித்தது. எனக்கு கொஞ்சம் அந்த தொழிலில் கொஞ்சம் தொய்வு அடைந்த போது இந்த 3 வருடங்களாகத்தான் நான் முகநூலில் பயணிக்கிறேன். இந்த 3 வருடங்களாக எழுதி நூல்கள் 8. முதலில் நான் சிறு வயதிலிருந்து எழுதிய அந்த கைக்குவதைகள்லாம் தொகுத்து ஒரு நூலாக கொண்டு வரணும்னு வந்தது தான் முதல் விண்மீன்களின் விதைகள்னு முதல் நூல். அதில் ஆரம்பித்து ஈரம் உறிஞ்சு முட்கள், மலைத்துளியில் தொங்கும் சூரியன், வாமன பிஞ்சுகள் முதல் புதுக்கவிதை நூலாக. அது எப்படின்னா, சாகிர் ஹுசேன் அப்படிங்கிறவர் சென்னையில் ஒரு
நோபல் உலக சாதனை விழாவுக்காக என்னை உற்சாகமூட்டி எழுத வைத்தார். அது 100 கவிஞர்களுக்கு தலா 100 கவிதைகள், மொத்தம் 10,000 கவிதைகள் கொண்ட ஒரு புத்தகம் நோபல் உலக சாதனைக்கு எழுதப்பட்டது. அதே ஜாகிர் உசேன் தான் அடுத்த ஆண்டு குழந்தைகளுக்கான பாடலாக 50 பாடல்கள் 100 கவிஞர்கள் 50 பாடல்கள் தாருங்கள் சொல்லி அவர் தான் ஊக்கமூட்டியது. அவர் தான் இந்த விதை எழுதுவதற்கான விதையை கொடுத்தவர் தான். எனக்கு இருந்த ஆர்வத்தில் இதையும் எழுதிவிட வேண்டும், ஒரு புத்தகம் கொண்டு வர வேண்டும் என்ற ஆர்வத்தில் எழுதினது தான் இது. நான் புதுதா போயிட்டு எங்கேயும் போய் கற்பனை பண்ணி எல்லாம் எழுதலை. அவங்க அம்மா சொன்ன மாதிரி, சகோதரி சொன்ன மாதிரி, நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்த விதம், நம்ம பார்த்தது, படித்தது, கேட்டது எல்லாத்தையும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டதை அட்லீஸ்ட் நம்ம இன்னும் நிறைய படிக்க வேண்டியிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய அனுபவமாக இல்லை. இதில் நம்ம பார்த்ததை, படித்ததை, கேட்டதை எழுதியிருக்கோம், அவ்வளவுதான். இன்னும் படிச்சிருந்தா இன்னும் நிறைய ஆழமாக எழுதி பிள்ளைங்களுக்கு கொண்டு சேர்க்கலாம். இருக்கு, எண்ணங்கள் இருக்கு, அடுத்தடுத்து நிறைய படித்து எழுதணும், பிள்ளைங்களுக்கு பாடல்களாவோ கதைகளோ எழுதணுங்கிற ஆர்வம் இருக்கு. அப்படி பயணித்த பயணம் ஆரம்பித்தது தான் அந்த தொட்டிலாடும் முட்டுகளுக்கான விதை அவர் தந்தது. அதுக்கப்புறம் இதுக்கான வடிவமைப்பு, இந்த இவ்வளோ அழகாக அந்த புத்தகம் வருவதற்கான வடிவமைப்பு, அதுக்கான ஊக்கம் எல்லாம் தந்தவர் திரு கன்னிக்குயில் ராஜா அப்படின்ட்டு. இவரும் குழந்தைகள் சிறார் இலக்கியத்தில் சிறந்து விளங்குற பெரிய கைக்கு கவிஞர். ஆனால் சமீப காலமாக குழந்தைகளுக்கு கதை சொல்லியாக, குழந்தைகளுக்கான கதைகள், கவிதைகள் அதுகளை தொகுத்து செய்யக்கூடிய லாலிபாப் சிறுவர் உலகம் அப்படிங்கிற ஒரு 2 பதிப்பகம் நடத்துகிறாரு. அதில் லாலிபாப் சிறுவர் உலகங்கிறது முழுக்க முழுக்க சிறுவர்களுக்கான புத்தகங்களை கொண்டு வருவதற்கான அந்த முழு பணியையும் செய்து கொண்டிருக்கிறார். அதன் மூலம் நிறைய குழந்தைகள் தனியாக தொகுத்து தர்ற குழந்தைகள் சரி, குழந்தைகள் சொந்தமான யார் கவிதைகள் கதைகள் கொடுத்தாலும் சரி, அதை தொகுத்து நூலாக்கி தரக்கூடிய அத்தனை முழு முயற்சி எடுத்து அவரே முன்னின்று நீங்கள் கொடுக்கறத தொகுத்து அதுக்கு என்ன வேணும், அதுக்கு யார்கிட்ட நீங்கள் அறிவுரை வாங்கலாம், அந்த ஆலோசனை முதற்கொண்டு அவரே வழங்கி உங்களுக்கு அந்த புத்தகமாக்கி தர்றாரு. வாய்ப்பு இருப்போர் தொடர்பு கொண்டு உங்கள் ஆக்கத்தையும், உங்கள் குழந்தைகள், உங்கள் வீட்டில் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் சொல்லக்கூடிய கதைகளை அல்லது பேசக்கூடிய கதைகளை, அதை எழுதுறத, வரைகிறத, எதை வேணுமாலும் கொண்டு வாங்க, புத்தகமாக கொண்டு வாங்க. அது நாளைக்கு அவங்களுக்கான ஒரு அடையாளமாக இருக்கும். இன்னைக்கு நான் ஒரு வெறித்தனமாக தான் ஒரு 7-8 புத்தகமாக எழுதிட்டோம். அது நம்முடைய அடையாளம் இருக்கணுங்கிறது. எப்படி ஆரம்பித்தேன், எப்படி முடிச்சோம்னு தெரியாத அளவுக்கு. இதுக்கடுத்து நீந்த பழகுன ஒரு புத்தகமும், இது 2 நாட்களுக்கு முன்பு கூட கனடா தமிழாளி தொலைக்காட்சியில் அந்த புத்தகத்தை பற்றி விமர்சனம் கலந்துரையாடல் நடந்தது. அதுவும் இளையோர் இவர் பாரதிதாசன் ஐயா அவருடைய இளையோர் ஆத்திச்சூடிய தன்முனை கவிதைகளா, ஒவ்வொரு ஆத்திச்சூடிக்கும் 2 கவிதைகளாக மொத்தம் 88 ஆத்திச்சூடிகளுக்கும் 2 கவிதைகளாக எழுதியிருந்தேன். அதுவும் நல்லா அருமையாக இருக்குது. இது எப்படி நேசித்து எழுதணும் அதே மாதிரி தான் அதுவும். எதையாவது பெரிய மகானுடைய சொல்ல எடுத்து எழுதும்போது அதில் தவறுகள் நிறுத்தக்கூடாது, அதை நல்ல விதமாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுங்கிற ஒரு பயத்தில் எழுதுனது தான் அதுவும். அதனால ஒவ்வொரு புத்தகத்தையும் நேர்த்தியாக எழுதணுங்கிற ஒரு ஆர்வத்தில் எதையும் ஒன்றையாவது மக்கள், ஒரு 100 கவிதை எழுதுகிறோம், அதில் ஒரு கவிதையாவது மக்கள் மனதில் நின்றாடுதா, நின்று நம்மளுடைய பேரை ஞாபகப்படுத்துறாதாங்கிற ஒரு ஆர்வத்தில் ஏனோதானே எழுதிடக்கூடாதுங்கிறதுல மிகவும் அதில் ஒரு எச்சரிக்கையோடு தான் எழுதுகிறேன் ஒவ்வொரு இதிலும். இதுக்கு வாழ்த்துறை வழங்கியதும் அதே ஜாகிர் உசேன் அப்படிங்கிற அவர் தான். இதை முன்னின்று ஏற்பாடு செய்து நடத்தியவர் தான். இந்த விழாவை நடத்தியவர். இதுக்குன்னு தான் எழுத வைத்தார் அவர் இந்த பாடல்களை. இது அப்பப்போ நம்ம சாலைகளை செல்லும்போது பார்க்கறது, வீட்டில் இருக்கும்போது பார்க்கறது, நாம் அனுபவித்தது எல்லாத்தையுமே எழுதுறதுக்கு பெரிய வாய்ப்பாக இருந்தது. இன்னும் நிறைய எழுதுறதுக்கு இருந்தோம். 50 பாடல்கள்ங்கிறதுனால எழுதிட்டோம். நிறைய பாடல்களாக இருக்காது, இருந்தாலும் எதையாவது சொல்லிவிட வேண்டும், கருத்துக்களையாவது சொல்லிவிட வேண்டும் தான். அந்த சில கடைகள் உள்ளல்கள் அந்த இதெல்லாம் தலைவர்கள் பற்றியெல்லாம் கொஞ்சம் எதிகமனோடு எழுத முடியலை. நம்ம அதை நிறைய படிக்கலைங்கிறது அதில் நிறைய தெரியுது. நிறைய படித்து எதிகமனையோடு எழுதினோம்னா இன்னும் குழந்தைகளுக்கு இன்னும் நிறைய மனம் செய்யலாம். இதுதான் இதுக்கு அணிந்துரை கொடுத்த குழந்தை கவிஞர் அலா வல்லியப்பா அவருடைய சிஷியர்னே சொல்லலாம் அவரை. திரு
செல்ல கணபதி ஐயா அவர்கள் என்கிட்ட சொன்னார், எழுதுங்க தம்பி, இது முதல் புத்தகம் தான், நீங்கள் நல்லா எழுதுறீங்க, எழுதுங்க, எழுதத்தான் வரும், பிள்ளைங்களோட பழகத்தான் பாட்டெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு குழந்தை மாதிரியே நம்மகிட்ட பேசினார். நேரில் சந்திச்சு தான் அந்த அணிந்தரை கேட்டிருந்தேன். ஊருக்கு வந்திருந்தார். எங்கள் ஊருக்கு பக்கத்தில், காரைக்குடி பக்கத்தில், கர்நாடகா பள்ளத்தூர், பள்ளத்தூரா கண்டனூர் அங்கே போயிருந்தேன். குழந்தையோட போயிருந்தேன். நான் குடும்பத்தோட தான் போயிருந்தேன். அந்த பசங்களை எல்லாம் கூப்பிட்டு பசங்களை கட்டிப்பிடிச்சு அவ்வளோ அன்பா அவர் இன்னும் 2 புத்தகம் அவர் எழுதின புத்தகம்லாம் கொடுத்தார். வாங்கி படித்தா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அவருடைய பாடல்கள் அந்த இதெல்லாம் இலங்கை அரசோட தமிழ் பாட புத்தகங்களே இருக்குது நிறைய. இது இவருக்கே தெரியாதான், இவருடைய நண்பர் ஒருவர் அங்கேருந்து அதை எல்லாம் இவருக்கு அனுப்பி வைத்து இவருக்கு இவர் சொல்லியிருக்கிறாரு. இவருக்கே தெரியாம அங்க பாட புத்தகங்கள் இருக்குது. நம்ம தமிழ் பாட புத்தகங்கள் இருக்குதா அப்படிங்கிறது தெரியல. ஒரு எழுத்தாளரை மதிக்கக்கூடிய அந்த இது இலங்கை அரசுல இருக்கு, தமிழ் அரசுல இருக்கு. அது மாதிரி நம்ம பாடலும் சரி, குழந்தைகளுக்கு உதவணும், குழந்தைகளுக்கு நல்ல மதிப்பை, நல்ல எண்ணங்களை, நல்ல பண்பை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எழுதுனதுதான். ஐயாவோட ஆசீர்வாதமும் அவருடைய அறிவுரையும் மனசுல இருத்திருக்கிறேன். நிச்சயம் அவருக்கு பெருமை வாங்கி தர்ற மாதிரி என்ன செய்யணும். குழந்தை கவிஞர்களே பெருசா போட்டப்படுவது வள்ளியப்பன் தான். அவருடைய சீடர் அவர். நம்ம அண்ணன் வள்ளியப்பனே முழுசா படிக்கல, அதுதான் உண்மை. அது படிச்சோம்னா இன்னும் நேர்த்தியா எழுதலாம்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த புத்தகங்கள் நல்லா எழுதி தரும். இவ்வளவு சிறப்பா இதை மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கு முன்னெடுப்பு செய்த ஆரோக்கிய பெற்றோர் அவர்களுக்கு இந்த நேரத்துல நன்றி தெரிவித்துக் கொண்டு, அந்த விந்தியா சகோதரி அவர்களுக்கும் மனப்பூர்வமான, அதான் சொல்லி நான் என்ன நினைச்சேன்னா அதை அவ்வளோ தத்ரூபமா படம் பிடிச்சு காட்டின அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரித்திரம் படைப்பவன் மூலமா தொடர்ந்து இணைந்திருக்க அத்தனை அன்பர்களுக்கும் என்னுடைய நன்றி. இந்த பொன்னான நேரத்தை எனக்காக 2 தினங்களாக நான் பெரும்பாலும் எனக்கு இது புதுமை தான். அது நேற்று தான் அதை பதிவிறக்கம் செய்து எப்படி போகணும்னு தெரியல. இப்பதான் அதை அப்படியே நோண்டி அவர் சொல்ல உள்ள அந்த தருணத்தை ஏற்படுத்தியிருந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி. மீண்டும் நம்ம இன்னொரு தருணத்துல கௌரவமா சந்திப்போம் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. போனோட வலது கீழ் மூலையில மைக்ஸ் இருக்கும், அதை மட்டும் நினைச்சிருங்க. சரிங்க. நன்றிங்க ஐயா. ஒரு அருமையான புத்தகம் எழுதியவர் நம்ம செல்வகுமார் ஐயா அவர்கள். அந்த புத்தகத்தை இன்னைக்கு அதுல இருந்து பல கருத்துக்களை விந்தியா கௌரி அம்மா நம்மளோட பகிர்ந்து விட்டாங்க. இன்றைக்கு ஆசிரியரும் நம்மோட கலந்துகிட்டதுங்கிறது உண்மையிலேயே சிறப்பு. மிக்க நன்றிங்க ஐயா, நீங்க கலந்துகிட்டதற்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அம்மா பகிர்ந்த புத்தகத்திலிருந்து சில கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். இந்த புத்தகம் 50 தலைப்புகள் எழுதியிருக்க, கிட்டத்தட்ட 125 பக்கங்கள் கொண்ட புத்தகம் அப்படிங்கிறத சொன்னாங்க. முதல் தலைப்பு அப்படின்னு பார்த்தா நற்பண்புகளை வளர்ப்போம், அதாவது படிக்கிற பாடங்கள் எல்லாம் மனதுல பதிய வைப்போம் அப்படிங்கிறத அழகா சொல்லியிருந்தாங்க. இந்த புத்தகத்துல சிறுவர்களை தம்பி அப்படின்னு ஐயா ஆசிரியர் அழைக்கிறார். இயற்கையெல்லாம் நல்லா பாருங்க, அணில பாருங்க, சுத்தி முத்தி இருக்க இயற்கைய பாருங்க, காற்று எப்படி வீசுதுன்னு கவனிங்க, இப்படி இயற்கையோட வாழ சொல்லி கொடுக்கிறாரு. அடுத்ததாக மீனக்கா அப்படின்ற ஒரு அழகான ஒரு மீனை பத்தின ஒரு கவிதைகள். அதுக்கு அடுத்தது கடற்கரையில குழந்தைகள் எப்படி விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி கண் முன்னாடி கொண்டு வந்து காமிக்கிறது போல இருந்தது. அந்த கடற்கரை நுரைய கையில அள்ளி அப்படியே அதுல பேர் எழுதணும் அப்படின்னு சொன்னது ரொம்ப அழகான ஒரு கவிதையாகவும் கற்பனையாகவும் இருந்தது. பாரத நாட்டின் சிறப்புகள் குறித்து சொல்ற கவிதை அடுத்தது. அதோட இயற்கை வளங்கள், காவியங்கள் இருக்கு. இதை பத்தி எல்லாம் அழகா சொல்லியிருந்தாரு. மயில், அதுக்கு அடுத்ததாக மயில் பத்தி, குயில், அன்னம், இந்த பறவைகள் பத்தி எல்லாமே அழகா சொல்லியிருந்தாங்க. அடுத்தது சின்ன பிள்ளைல தின்பண்டங்கள்லாம் எப்படி சாப்பிடுவோம் அப்படிங்கிறதும் சரி, இந்த மிட்டாய் எல்லாம் சொல்லுவோம். இப்பதான் நம்ம சாக்லேட் அப்பெல்லாம் சொல்றோம், அப்பெல்லாம் மிட்டாய் அப்படின்னு சொல்லுவோம். அழகா அந்த பஞ்சு மிட்டாய் அதெல்லாம் கணத்துல கூட வைப்பாங்கன்ட்டு விந்தியா கௌரி அம்மா சொல்லும் போது அந்த காலத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. வேளாண் பத்தியும் குழந்தைகள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதோட சிறப்புகளையும் அழகா சொல்லியிருக்காங்க. மழை பாடல் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல்,
மேகம் கருக்குதுங்கிற மாதிரி ஒரு ஒரு 2 பிரிவா கூட குழந்தைகள் சேர்ந்து பாடலாம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அடுத்ததாக உறவுகள் பத்தி தாத்தா, அம்மா, தாங்கி பிடிக்கும் தாத்தா, இந்த மாரி ஒவ்வொருத்தர பத்தியுமே அழகா அந்த உறவுகளை சொன்ன விதமும் ரொம்ப அழகா இருந்தது. பட்டம் பறக்குது, ஊதா நிற பட்டம் அப்படின்லாம். பட்டம் இந்த குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டுனா பட்டம் தான் விடுறது தான். இன்றைக்கு அருகி வருதுனாலும், அன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அத பத்திலாம் அழகா சொன்னாரு. கொடியில் காய்க்கும் காய்கள் பத்தி ஒவ்வொரு காயும் எப்படி இருக்கும். அடுத்ததாக பூனைய பற்றி, பூனை பளிங்கு மாதிரி இருக்கும் அதோட கண்கள் அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள விடாது. திரும்ப திரும்ப இருக்கிற இடத்துக்கே வரும். இதெல்லாம் பூனைய பத்தியும் சொல்லியிருந்தாங்க. சாலைகள் பத்தி அழகா சொன்னாங்க. சாலை சமத்துவமா இருக்கும் அந்த சாலை அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் தியாகிகள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ம் குமரன் பத்தி தெரிஞ்சுக்கணும். வ.உ.சி இவர்கள பத்தியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நமக்கு எவ்வளவு நிலங்கள் இருக்கு. குறிஞ்சி, நெய்தல், முல்லை இப்படியெல்லாம் நிலங்கள் இருக்கு. அதெல்லாம் பத்தியும் ஒரு பாடல் இருக்குது. சுற்றுலாவோட இன்பத்த பத்தியும் அழகா சொல்லியிருந்தாங்க. செய்யக்கூடாத விஷயங்களையும் சொல்லியிருந்தாரு. வாரீங்களா வாரீங்களா வண்டலூர் வாரீங்களா அப்படிங்கிற மாரி ஒவ்வொரு இடமா சுத்தி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி குழந்தைகள கூப்பிடுற மாதிரியும் ஒரு பாடல். வள்ளல்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால அவங்கள பத்தின ஒரு பாடல். நியாய, அநியாயங்கள் குழந்தைங்க தெரிஞ்சுக்கணுங்கிறத பத்தியும் ஒரு பாடல் இருந்தது. ராமாயணத்த ரொம்ப சுருக்கமா ஒவ்வொருத்தர பத்தியும் ஒவ்வொரு வரியில சொன்னதும் ரொம்ப சிறப்பா இருந்தது. மிருகத்துடைய குணங்கள பத்தியும் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நம் நல்ல பழக்கங்கள், தீய பழக்கங்கள்ல தவிர்க்கிறது, இதெல்லாம் எப்படி ஒரு புகைப்பிடிக்க கூடாது குழந்தைகள் அப்படிங்கிறது, புறம் பேசக்கூடாது. இந்த மாதிரியான தீய பழக்கங்கள நம்ம தவிர்க்கணும். சாலை விதிகள பின்பற்றணும். இந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் நிறைய பழக்கங்களும் குழந்தைகளுக்கு இருந்தது. அதையும் அழகா சொல்லிக் கொடுக்கிற மாரி இருந்தது. இந்த புத்தகத்துல நம்ம முக்கியமா பார்த்தோம்னா எல்லாமே இருக்கு. நம்ம சொல்ற மாரி வரலாறு, புவியியல், தேசப்பற்று, மிருகங்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், இயற்கையோட சார்ந்து வாழ்றது, அதுக்கப்புறம் உறவுகளோட எப்படி வளருது, நற்பண்புகளை எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாமே ரொம்ப அழகா இருந்ததுனால, நிச்சயமாக இது ஒரு பாட புத்தகமாகவும் இருந்தால், குழந்தைகள் ஒரு வாழ்க்கை கல்விய கத்துக்கிற மாரியான அருமையான புத்தகம். அத விந்தியா கௌரி அம்மா அவ்வளோ அழகா இன்னைக்கு சொன்னாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க குழந்தையாவே மாறி போன மாரி இருந்தது. வாரீங்களா, வாரீங்களா, வண்டலூர் வாரீங்களாலாம் சொன்னாரு. அந்த மிட்டாய் பத்தி சொல்லும்போது, அது எல்லாமே குழந்தையாவே மாறிட்ட விந்தியா கௌரி அம்மாவையும் நம்ம இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. மிகவும் ஒரு அருமையான புத்தகம். ஐயா அவர்கள் சென்ற வருடம் சிறந்த ஹைக்கூ கவிதை புத்தகத்திற்கான பரிசையும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. மிக்க நன்றிங்கம்மா. ஒரு அருமையான புத்தகத்தை நமக்கு அறிமுகப்படுத்தியதற்கு நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. வாங்க வாழ்த்து பயனுக்கும் போயிடலாம். அமைதியா உட்கார்ந்து கண்களை மூடிக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கதுணையாகவும் பக்கவளமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா.
அம்மா இன்னைக்கு விந்திய கௌரி அம்மா அவங்க குழந்தையவே மாறிட்டாங்க. அவங்களுக்கு துணையா நானும் குழந்தைய மாறிட்டேன்னு தான் சொல்லணும். அம்மா சொன்ன ஒவ்வொரு இடத்துக்கும் நானும் அவங்க கூடவே போனேன். அவங்க ரசிச்சது ருசிச்சது எல்லாத்தையும் நானும் கண்டு களித்தேன். அப்படி ஒரு காலையிலே அப்படி ஒரு ட்ராவல் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எவ்வளோ அருமையா வாசிச்சாங்க. அதையெல்லாம் நான் பக்கத்துல இருந்து பார்த்த ஞாபகம். அந்த குழந்தை உள்ளத்துக்கே நம்மளையெல்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவ்வளோ அருமையா வாசிச்சாங்க. நன்றி அல்லம்மா. ஐயா செல்வகுமார் அவங்க இவ்வளோ அற்புதமா எழுதி நமக்கெல்லாம் காலையிலேயே சந்தோஷத்தை உண்டு பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லுவேன். இதையெல்லாம் நம்ம படிக்கணும், படித்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அது என்னோட ஆசை. இந்த புக்கு எனக்கு கிடைக்கணும். நான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். அப்படி ஒரு ஆவல் வருது. அவ்வளோ அருமையா அவ்வளோ பொறுமையா அம்மா சொன்னது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. நன்றிகள் அம்மா. அம்மா அம்மா விந்திய கௌரி அம்மாவும் செல்வகுமார் ஐயா அவர்களும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்படி கதைகளை அடிக்கடி சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். நன்றிகள் ஐயா, நன்றிகள் அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. இசக்கி ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். இசக்கி ஐயா. அலெக்ஸ் அப்படின்ற பேர்ல இருக்கவங்க இசக்கி ஐயாவான்னு தெரியல. அலெக்ஸ், நீங்க பேச முடியுமா? காசி ஆறுமுகம் வணக்கம், நீங்க பேசலாம். காசி ஆறுமுகம், நீங்க பேச முடியுமா? ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பால் மணக்கும் பருவத்திலே உன்னை போல் நான் இருந்தேன், பட்டாடை கட்டிலே சிட்டு போல் படுத்திருந்தேன். அந்நாளை நினைக்கையிலே என் வயது மாறுதடா, பிள்ளையாய் ஓடி வர உள்ளமே தாவுதடா. கண்ணீரண்டும் தாமரையோ கண்ணும் இன்னும் எந்தன் கண்ணா, சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ. அற்புதமான ஒரு காலை பொழுது எங்களை எல்லாம் குழந்தைகளாக மாற்றி வண்டலூருக்கும் வேடந்தாங்கலுக்கும் கன்னியாகுமரி கடற்கரை பிரதேசத்திற்கும் திருவண்ணாமலையில் ஐயனை தரிசிப்பதற்கும் இன்றைய காலை பொழுதை ஒரு குதூகூலமான காலை பொழுதாக மாற்றிய அற்புதமான அம்மா பேராசிரியர் அம்மா அவர்களுக்கு நன்றியும், இந்த கவிதை தொகுப்பை எழுதிய அதாவது தொட்டிலாடும் மொட்டுக்கள் என்ற அந்த கவிதை தொகுப்பை எழுதிய அன்பு ஐயா கவிஞர் செல்வகுமார் அவர்களுக்கும் மிகவும் நன்றியுடையவர்களாக இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ரொம்ப அற்புதமா அம்மா இன்னைக்கு ரொம்ப குழந்தையா மாறிய எங்களையெல்லாம் கூட குழந்தையாவே மாத்திட்டீங்க. ரொம்ப உங்களோட சேர்ந்து நாங்களும் பயணிச்சோம். ரொம்ப அற்புதம். அதாவது இந்த காலையில நம்ம வீட்டு பக்கத்துல மரங்கள்லாம் நிறைய இருக்கு. அந்த மரத்துல அணில்கள், சிட்டுக்குருவி, நிறைய இது மாதிரி விதவிதமான பறவை இனங்கள், சின்ன சின்ன பறவை இனங்கள்லாம் ரொம்ப வீட்டுக்குள்ள வந்து போகும்.
அதை வந்து அப்படியே அந்த ஐயா எழுதின கவிதை அம்மா குதூகூலமா அந்த சொன்னாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப ஒரு புதுமையா இருந்தது. அம்மாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். உம் சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடித்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்ன இந்த பூமி சுற்றி வர ஆசை, சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடித்து வைத்த ஆசை, சேற்று வயலாடி நாற்று நட ஆசை, மீன் பிடித்து மீண்டும் ஆற்றில் விட ஆசை, வானவில்லை கொஞ்சம் உடுத்திக் கொள்ள ஆசை, பனித்துளிக்குள் நானும் படுத்துக் கொள்ள ஆசை, சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடித்து வைத்த ஆசை. இப்படி இந்த ஆசைகளை தங்கள் கவிதை மூலமாக ஐயா செல்வகுமார் அவர்களும் அதை எடுத்துரைத்த அற்புதமான பாங்கின் மூலமாகவும் எங்களை எல்லாம் குழந்தை பருவத்திற்கு அழைத்து சென்ற விந்திய கௌரி அம்மா அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றியை கூடி விரைவிடுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் பாடல்களுக்கும் மிக்க நன்றி. ரிஷிகேசவன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். மேடம் வணக்கம், அலெக்ஸ் பேசுறேன், கேக்குதா? ஐயா நீங்க பேசுங்க. ரிஷிகேசவன் ஐயா அடுத்ததாக பேசலாம். நன்றிங்க ஐயா. எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்பார் வள்ளுவர். இன்றைக்கு பெருமைக்குரிய குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று என்று சொல்லுகின்ற வாக்குக்கு இணங்க அருமையாக நம்முடைய ஐயா செல்வகுமார் ஐயா அவர்கள் எழுத அவருடைய கைவண்ணத்தை வாய்வண்ணத்தில் காட்டிய அருமை அம்மா விந்திய கௌரி அம்மாவிற்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துதலையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த கவிதையை அதை எழுதியது ஒரு மொழிநடை என்றால் அதை வாசித்தளிக்கின்ற விதம் சிறப்பான மொழிநடை. இந்த சிறப்பான மொழிநடையின் மூலம் நம்மையும் குதூகலிக்க வைத்து தமிழகம் முழுவதும் சுற்றுலா அழைத்து சென்றது போல குழந்தையாகவே மாறி அருமையாக சித்திரமான கவிதைகளை நமக்கு தந்து இந்த கவிதையின் மூலம் நம்மவர்கள் மனதை இடம் பிடித்திருக்கின்ற அருமை ஐயாவுக்கும் இதனை நமக்கு அழித்து பெருமை சேர்த்த அருமை அம்மையாருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் சாருகிறேன். நன்றி உறவுகளே. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. ரிஷிகேசவன் ஐயா நீங்க பேசலாம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நல்ல காலை. இது புகழ்ச்சி அல்ல விந்திய கௌரி அம்மா அவர்களுக்கு, இது மகிழ்ச்சி எங்கள் எல்லாருக்குமே. ஏன்னா எல்லாருமே அதே தான் சொன்னாங்க. ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் பார்த்த விந்திய கௌரி அவர்கள் இன்று வித்தியாசமாக அதை தெரிஞ்சாங்க. ஏன்னா அவங்க ஒரு பேராசிரியரா இல்லை மழலைகள் கூட அவங்களுக்கு பயிற்றுவிக்கும் ஒரு ஆசிரியரான்னு அவங்க அப்படியே மாறிட்டாங்க. அது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அவங்களுடைய பேச்சு இன்னைக்கு கேட்குறதுக்கு. எல்லாமே ஒவ்வொரு இடம், அது ஆரம்பத்துலேருந்து அவரும் எழுத்தாளர், அதுவும் ரொம்ப கவிஞர், மிகச்சிறந்த இது. மாணவர்களை கொண்டு வரும்போதே முதல்ல பாடங்கள் படிக்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக பதிவுன்ற வார்த்தையை அங்கே கொண்டு வர்றாரு. பதிவு பண்ணணும் அப்படின்றது. ஸோ மிகச்சிறந்த எழுத்து திறமை அங்கே இருக்குது. அவங்களுக்கு எல்லாமே வரணும், ஒவ்வொரு விஷயமும் அப்படின்றதுக்கு. நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள் வரும்போது வஉசி, திருப்பூர் குமரன், பாரதி, அப்புறம் வேலுநாச்சியார், சுப்பிரமணிய சிவான்ட்டு அவங்கள கொண்டு வந்தது. அடுத்தது நேரு, நம்ம காமராஜர், அப்துல் கலாம் என்று இவங்களை எல்லாத்தையும் அவங்களுக்கு கோடிட்டு காட்டினது.
இதை எல்லாத்த விட அம்மா பேசும்போது சொன்னாங்கல்ல, சுந்தரமகாலிங்க சதுரகிரிக்கு போகும்போது இது மாதிரி 4-5 முறை வந்திருக்கேன், மேலே போனால் கீழே வரவே மனசு வராது, காலேஜெல்லாம் போகிறதுக்கு கூட அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு அவங்க குழந்தைத்தனமாக அதை உணர்வு பூர்வமாக அவங்க கொண்டு வந்த விதம். அடுத்தது கன்னியாகுமரிக்கு இப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படின்ட்டு அவங்க அந்த பேச்சோட அவங்களையும் ரொம்ப இறங்கி வந்து நமக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுத்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்க. நன்றி. வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. அடுத்த நாள் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். பொதுவா நான் ரொம்ப நேரம் பேசக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனா இன்னைக்கு அப்படி இருக்க முடியுமான்னு தெரியல. அவ்வளவு சிறப்பா இருந்தது. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னைக்கு ஒரே நான் ஸ்டாப் கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி சிறப்பா இருந்தது. முதல்ல ராமச்சந்திரன் சார் பாடும்போது அந்த சின்ன சின்ன கண்ணனுக்கு அவர் பாட்டுல அப்படியே அந்த பிபி சீனிவாசோட சாயல் நல்லா தெரிஞ்சது. அதனால முதல்ல அவருக்கு நன்றி. ஏன்னா நன்றியை மறந்துடக்கூடாதுல்ல, அதனால. அப்புறம் செல்வகுமார் யோசித்து நேசித்து எழுதியதை வித்யகௌரி அம்மா வாசித்து அப்படியே காட்டினாங்க. அதுல அவங்களும் குழந்தையா மாறினது சிறப்பு. ஆனா இந்த தளத்துல இருந்து யார் யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்களையும் குழந்தையா மாத்தினது பெரும் சிறப்பு. இன்னும் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த கவிதையில முப்பொருளும் இருக்கிறது. கருப்பொருள், உரிப்பொருள், முதல் பொருள். இதுல முதல் பொருள் அப்படிங்கிறது குழந்தைகள். அதே நேரத்துல உரிப்பொருள் அப்படிங்கிறது அவங்களுக்கான விழிப்புணர்வு. கருப்பொருள் அப்படிங்கிறது அங்க காட்டப்பட்ட கடற்கரை, இடம், அந்த திருவிழா, அது மாதிரி இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே கருப்பொருள். சங்க இலக்கியத்துலதான் முப்பொருள் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லாம இந்த கவிதையிலையும் முப்பொருளும் முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் மூன்றுமே அமையிற மாதிரி இந்த கவிதை தொகுப்பு அமைஞ்சிருந்தது. அடுத்தது அந்த நூல் ஆசிரியரே இந்த தளத்துக்கு அதை கேட்டு அவருடைய கருத்தையும் சொன்னது ரொம்ப சிறப்பு. ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலேயே சரித்திரம் படைப்போம் தளத்துக்கு இன்றைக்கு ஒரு வளர்ச்சி தான் இன்னைக்கு. அதனால ஓங்கி வளர்கின்ற வளர்ச்சி சரித்திரம் படைப்போமுக்கு. நன்றி. சரித்திரம் படைப்போமுக்கு வாழ்த்துக்கள். செல்வகுமாருக்கு வாழ்த்துக்கள். வித்யகௌரி அம்மாவுக்கு வாழ்த்துக்கள். ஆனா இந்த கவிதையை வாங்கி நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுத்து அதை அவங்கள சொல்லும்படியா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. அருள் சேவியர் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வித்யகௌரி அம்மா இன்னைக்கு எல்லாரும் சொன்னது மாதிரி ஒரு குழந்தை போலவே அவங்களும் மாறிட்டாங்க. அந்த கவிதைகளை வாசிக்கும் போது நம்மளையெல்லாம் குழந்தை பருவத்துக்கே கூட்டி போயிட்டாங்க. சிறார்களே வெளியே வாருங்கள், அங்கே குயில் கூவுகிறது, மயில் ஆடுகிறது, கிளி பேசுகிறது அப்படின்ட்டு பறவைகளை பத்தி அவ்வளவு அழகா அவங்க பாணியில அது சொன்னது சிறப்பா இருந்தது. கற்பகவல்லி வீட்டுல கூட ஒரு கிளி பேசிக்கிட்டே தான் இருக்கும். பாஞ்சாலி பாஞ்சாலி, பரஞ்சோதி பரஞ்சோதி அப்படின்னு கிழக்கு போகும் ரயில்ல அந்த கிளி பேசுறது, இதெல்லாம் நினைவுக்கு வருது. அந்த அம்மா வித்யகௌரி அம்மா அவ்வளவு ஒரு ரசிச்சு, எனக்கு தெரிஞ்சு அவரு அழகா சொன்னார் செல்வகுமார் ஐயா, நான் எந்த உணர்வுல நான் எழுதனோ அதே உணர்வு அப்படியே வெளிக்காட்டியிருக்காங்க வித்யகௌரி அம்மா. ரொம்ப சிறப்புங்கம்மா. இது ப்ரீகேஜி கிளாஸ்க்கு ஒரு ஆசிரியர் எப்படி அந்த மாணவர்களுக்கெல்லாம் கதை சொல்லுவாங்களோ, அந்த இயற்கையை ரசிக்க வைப்பாங்களோ, அந்த கொடைக்கானல் மலை, ஊட்டி மலை, ஏற்காடு, இதெல்லாம் நீங்க அந்த மலை பிரதேசங்கள் அப்படியே நீங்க சுற்றுலா கூட்டிட்டு போனது போல அந்த விலங்குகள், பறவைகள், இயற்கை, மலைகள், அப்படி விளையாட்டு, இது எல்லாமே நீங்க அவ்வளவு அழகா அந்த சிறார்களுக்கு அதை காண்பிச்சு அவர்களை மகிழ்வித்து
பண்ணது போல எங்களையும் நல்லா மகிழ்வித்தீங்க. நாங்களும் அந்த குழந்தை பருவத்துக்கே போயிட்டோம். சிறப்பா இருந்துச்சுங்கம்மா. உங்களுடைய இந்த மாதிரியான ஒரு ஒரு உரை வந்து உங்கள்ட்ட இருந்து நாங்க இப்பதான் முதன்முறையா கேட்கிறோம். ஏன்னா நீங்க எல்லாம் பாரதி, திருவள்ளுவர் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுமைகளை பத்தி நீங்க பேசி இப்ப வந்து ஒரு ஒரு குழந்தையா நீங்க மாறி நீங்க பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப நன்றிங்கம்மா விஜயகௌரியம்மா. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்றைய காலை பொழுது சாரல் அடிக்கிற இந்த பொழுதுல உங்களுடைய இனிமையான அந்த உங்க குரல்ல இந்த கவிதைகளை வாசித்தது ஒரு மழலை சொல் அப்படிங்கிற மாதிரி ஒரு மழலையா நாங்களும் மாறி அதை ரொம்ப ரசிச்சோம்மா விஜயகௌரியம்மா. மிக்க நன்றி. செல்வகுமார் ஐயாவுக்கும் வாழ்த்துக்கள். அருமையான கவிதை. இயற்கை எப்படி நுணுக்கமா ஒவ்வொரு அணு அணுவா நீங்க ரசிச்சு நீங்க அதை எழுதுனது வந்து ரொம்ப சிறப்பு. நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா. வாய்ப்புக்கு நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. காசி ஆறுமுகம், நீங்க பேச முடியுமா? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு அம்மாவின் உரை எப்பவுமே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு தெளிந்த உரையை வந்து அம்மா கொடுப்பாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு வந்து அந்த குழந்தைத்தனமான ஒரு உரையும் கிடைச்சது, கூடவே வந்து ஆசிரியத்தனமான ஒரு உரையும். 2 விந்தியகுரியமா இன்னைக்கு நமக்கு காட்சி தந்த மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு அவங்க உச்சரிப்பு, அந்த கவிதைகளை உச்சரிக்கும் போது குழந்தையாகவும் அதை சொல்லும் போது ஆசிரியராகவும் மாறி இருந்தாங்க. உண்மையில கேட்கும் போதும் அதை உள்வாங்கும் போதும் நம்மளுக்கு அவ்வளவு பெரிய ஒரு இனிமையா இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து மனசுலயும் பதிஞ்சுது. இந்த கவிதைகள் அவங்க உச்சரிச்சு அந்த திருவிழாக்கள்ல நடக்கிற இது, அப்புறம் அந்த மிட்டாய் பற்றிய அந்த கவிதையாகட்டும், அப்புறம் அவங்க சின்ன வயசுல வந்து அவங்க என்னத்தெல்லாம் அனுபவிச்சாங்க அதை சொல்லும் போது, அதே மாதிரி வந்து அந்த சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி அவர் சொன்ன அந்த ஐயா சிவகுமார் ஐயா சொன்ன அந்த வரிகள், அதை விட 4 வரிக்குள்ள அவர் சொன்னாரு அப்படிங்கிறது அம்மா சொன்ன விதம், இதெல்லாம் கேட்கும்போது உண்மையிலே அந்த குழந்தைகளுக்கான இலக்கியம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது அந்த நூல்ல எல்லாமே இருக்குது. அந்த தன்மை எல்லாமே இருக்குது. அது அம்மா சொன்ன விதம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பாகவும் இருந்துச்சு. அம்மாவோட ஒரு தனி சிறப்பு என்னன்னா, ஒரு உரையாசிரியருக்கு உண்டான அத்தனை சிறப்பும் அம்மா கிட்ட இருக்கு. ஏன்னா ஒரு கவிஞர்களை உள்வாங்கக்கூடிய திறன் வந்து அந்த உரையாசிரியருக்கு இருக்கணும். அப்படின்னாதான் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து அழகா சொல்ல முடியும். அதனாலதான் வந்து அந்த கவிஞர்களோட அந்த உணர்ச்சிகள் எல்லாத்தையுமே அம்மாவுக்கு அப்படி கடத்தப்பட்டு அவங்க வாய் வழியா வருது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. மிக சிறப்பா சொன்னாங்க. அதே மாதிரி ஐயா செல்வகுமார் ஐயாவோட அந்த கவிதைகள் எல்லாமே இந்த காலத்துல வந்து அந்த அளவுக்கு, ஏன்னா குழந்தைகளோட இப்போ எல்லாமே வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, வெளியில போய் விளையாட வர மாட்றாங்க. அப்போ அந்த கவிதைகள்லாம் படிக்கும்போது ஓரளவு அவங்களுக்குள்ளான ஒரு எழுச்சி தோன்றும் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா வெளியில வந்து இவ்வளவு இது இருக்குது, குயில் கூவுது எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து குழந்தைகள் வந்து ரசிச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். அவங்கள கொஞ்சம் ஒரு தட்டி எழுப்புதமா அந்த கவிதை நூலும் இருக்கும். நிச்சயமா அதை வாங்கி நம்ம குழந்தைகளுக்கு பரிசளிக்கணும், பக்கத்து வீட்டு குழந்தைகளுக்கு பரிசளிக்கணும். ஏதாவது ஒரு விழா, பள்ளி சார்ந்த விழாக்கள் நடக்கும்போது கூட இந்த மாதிரியான புத்தகங்கள் கொடுக்கறது மிக சிறப்பா இருக்கும். நன்றி. நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம். நன்றி அனைவருக்கும். விந்தியகௌரி அம்மா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். சிறார் பாடல்கள் அருமையா எழுதியிருக்காங்க. ஐயாவோட அந்த எழுத்தை நான் ரொம்ப விரும்பி அந்த நூலை 3 முறை நான் படிச்சிருக்கேன். ஆய்வு கட்டுரை எழுதி அது வெளியானது. நேற்றைக்கும் நான் முழுமையா திருப்பவும் எல்லா பாடல்களையும் படித்தேன். அதுல ரொம்ப சிறப்பு வந்து கருத்து ஒண்ணு. அடுத்து அந்த கவித்துவம், சும்மா எழுதிட்டு போறது இல்லை, கவித்துவமா புதுமையா எழுதுறது. அந்த மொழி நடை கவிதைக்கு ஏற்ற மாதிரி அருமையா இருந்தது. பிள்ளைகள் வந்து ஏற்றுக்கொள்கின்ற மாதிரி
ரொம்ப அருமையாக கொடுத்துருந்தாங்க. அந்த எதுகை மோனை, அந்த இயைபு தொடை, இதெல்லாம் ரொம்ப எனக்கு பிடித்திருந்தது. அருமையான நூல் ஐயா. உங்களுடைய நூலுக்கு உங்களுக்கு மனமகிழ்வோடு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உரையாற்றியதை கேட்டு ஏற்புரை நான் சொல்றேன். நேரம் ஆனாலும் பரவாயில்ல. ராமச்சந்திரன் ஐயா அருமையா பாடினீங்க ஐயா. சின்ன கண்ணன், சின்ன சின்ன ஆசை, அருமை ஐயா. வாழ்த்துக்கள் கூறி இனிமையா பாடல் பாடியதுக்கு ரொம்ப மகிழ்வு ஐயா. நன்றிகள் ஐயா. திசுகேசவன் ஐயா, பெரியவங்க நீங்க அருமையா வாழ்த்துனீங்க. எனக்கு ரொம்ப மன நிறைவா இருந்தது. நீங்க பேசியதை கேட்டு ரொம்ப நல்ல விமர்சனம் நீங்க கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. அர்த்தநாரியை பேசும்போது எனக்கு பயம். எப்பவுமே ஐயா பேசுனாங்கன்னா, நான் திருமந்திரம் படிக்கிறப்பவும் ஐயாவை பார்த்துட்டேன் அப்படின்னாலே கவனமா இருப்பேன். ஏன்னா ஐயா அவ்வளோ அறிவு. இன்னைக்கு எனக்கு உற்சாகம் தரக்கூடிய நல்ல வார்த்தைகளை, நல்ல ஒரு திறனை ஐயா வந்து கொடுத்தாங்க. ஐயா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. காசி ஆறுமுகம் ரொம்ப சிறப்பா ஆசிரியராகவும் நீங்க வந்து சொன்னீங்க. குழந்தை போல பாடலை நல்லா நீங்க சொன்னீங்க. உணர்ந்துன்னு சொன்னது மகிழ்வா இருந்தது. மனசுக்கு இன்னும் நிறைவா இருந்ததுங்கிறது விஜயகுமாரி அம்மா அருமையா என்னையும் வாழ்த்துனாங்க, படைப்பாளரையும் வாழ்த்துனாங்க. அம்மா உங்க வாழ்த்துக்கள் எங்களுக்கு ரொம்ப மகிழ்வு தருது அம்மா. சில சமயம் ஏதாவது வீட்டுல ஒரு நல்ல நிகழ்வுனா கூட நானே கண்ணுக்குள்ள உங்களை வந்து நேரடியா பார்க்கலனாலும் விஜயாம்மா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க வாழ்த்துகின்ற அந்த சொற்களை எல்லாம் நானே சொல்லிக்குவேன் அம்மா மனசுல. சொல்லிட்டு ஒரு மகிழ்வா இருக்கும். உங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து எங்க குடும்பத்தை வாழ வைக்காதும்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. நான் யாரையாவது விட்டிருந்தா அவங்களுக்கும் நான் வந்து அருள் சேவியர் ஐயா மனமகிழ்வோடு எனக்கு வாழ்த்து சொன்னீங்க. நல்ல ஒரு விமர்சனத்தை கொடுத்தீங்க. உங்க அனைவருக்கும் நன்றி. அடுத்து ஐயா வந்து புத்தகம் வெளியிட்டாங்கன்னா அதை நான் படிக்கிறேன். வாய்ப்பு கிடைத்தால் நல்ல ஒரு நூல் அறிமுகம் நம்ம பண்ணலாம். நீங்க சொன்ன மாதிரி இந்த புத்தகத்தையெல்லாம் நம்ம வந்து அன்பு பரிசா சிறார்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்போ கொடுப்போம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். மிக்க நன்றிங்கம்மா. செல்வகுமார் ஐயா, வாய்ப்பு இருந்தால் நீங்கள் ஒரு வார்த்தைகள் பகிர்ந்துக்கலாம். இல்லைன்னா நம்ம அப்படி நிகழ்வை நிறைவு செய்யலாம். மிக்க நன்றி. ஒரு அருமையான புத்தகம். தலைப்பே ரொம்ப அழகா, தொட்டிலாடும். ஐயா நீங்க பேசுறீங்களா? வணக்கம். இல்லை, அவங்க எல்லாரும் இவ்வளோ ஃபீட்பேக் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அவ்வளோ அருமையா அவங்க, அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்திய கௌரி அம்மா, நான் பிரிட்டோவையும் அவங்களையுமே நான் நட்பு தமிழ் சங்கமத்தெல்லாம் பார்த்தேன். மதுரையில் தான் பார்த்தேன். முதல் சந்திப்பு தான் அது. அவங்க முன்னாடியே ஏதோ பழகின மாதிரியான ஒரு பந்தத்தோடு பேசினது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. என்கிட்ட கையில் இருந்தது அந்த புத்தகம் தான். நீண்ட பழகு இருந்தது. அது மேடையில் சிறப்பு விருந்தினர்கள் கொடுத்துட்டு 2 புத்தகங்கள் இருந்து தொட்டிலாடும் புத்தகம். இது இத்தனை பாதிப்பை உண்டாக்கும், எனக்கு இவ்வளோ பேரையும் இவ்வளோ விமர்சனத்தையும் அல்லது இத்தனை நண்பர்களையும் இல்லை இந்த அளவுக்கு ஒரு தூரத்துக்கு போகும், எல்லாரையும் பரகும் அப்படின்னு நான் அந்த தருணத்தில் நிச்சயமாக நான் எதிர்பார்க்கல. பிரிட்டோ ஐயாவுக்கும் உங்களுக்கும் ஒரு யதார்த்தமாக இது படிக்கட்டும், படிச்சுட்டு குழந்தைகளுக்கு தேவையான சொல்லுங்கம்மா நான் தரேன், அந்த மாதிரி சொன்னேன். நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நீண்ட பழகும் அதே மாதிரி தான், குழந்தைகளுக்கான ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு புத்தகமாக தான் எழுதியிருப்பேன். இவ்வளோ தூரம் அதை கொண்டு போவாங்கன்னு நான் நிச்சயமாக எதிர்பார்க்கல. இதுக்கு எத்தனை நன்றி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. அவ்வளவும் தகும். அவங்க ஒரு பேராசிரியர் இத்தனை சிலாகித்து இவ்வளோ அதை ஒரு ஆராய்ச்சியாக பண்ணி இவ்வளவு சொல்கிறது இது முதல் தரம் நான் கேட்குறேன். அது என்னுடைய புத்தகத்தை இன்னொருத்தவங்க சொல்லி கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். இத்தனை பேர் அதை அவ்வளோ அற்புதமாகவும் சுவையாகவும் சுருக்கமாகவும் சொன்னாங்க. நம்ம சுருக்கமாக சொல்ல முடியலை. அவ்வளவு நிறையா இருக்குது அவங்கள பற்றிலாம் சொல்ல. நிறையா வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த ஆரோக்கிய பிரிட்டோ சகோதரர் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்துக்கிறேன். நான் காலை நேரத்தில் பெரும்பாலும் இந்த எல்லாமே அலுவலகம் கிளம்பணும், பசங்களாம் ஸ்கூல் கிளம்பணும், அந்த இதில் இருந்தோம். அவர் 2-3 தடவை கூப்பிட்டாரு. அது என்னமோ உறுத்தலாக இருந்தது. அவர் கூப்பிட்டு நம்ம போகலன்னா ஒரு மரியாதை இழுக்கா இருக்குமே
அவருக்கு சும்மா இதில் போயிட்டு கூட வந்துடுவோம், வெளில வந்துடுவோம், எதுவும் தப்பாக நினச்சி பாருன்ட்டு தான் வந்தேன். என்ன இவ்வளோ நேரம் அதுலேயே இருக்க பயணிக்க வச்சுட்டாரு. அதில் மாட்டிக்கிட்டு அங்கிட்டு நடந்துக்கிட்டு வேலை பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்க மாதிரி பயணிக்க வச்சுட்டாரு. ஒரு புது அனுபவமாக இருந்தது, சந்தோஷம். இதில் ஒருத்தவங்களுக்கு நன்றி சொல்ல மறந்துட்டேன். அதில் வாழ்த்துறை இன்னொருத்தவங்க இந்த தமிழ் புகழ்ச்சியுடைய படியெடுப்பாளர் ரம்யா, அவங்களும் பேராசிரியர் தான். அவங்களுக்கு நன்றி சொல்ல மறந்துட்டேன். அவங்களும் வாழ்த்துறை கொடுத்துருக்குறாங்க. இந்த புத்தகத்துக்காக மெனக்கட்ட அத்தனை பேருக்குமே நன்றி. இந்த புத்தகத்தை இவ்வளவு தூரம் கொண்டு போகணும்னு சேர்த்த உங்கள் அனைவருக்குமே நன்றி. சத்தம் படைப்பன் மூலம் இணைந்துள்ள அத்தனை நண்பர்களுக்கும் பேர் சொல்ல இல்லைன்னு நினைச்சிட வேண்டாம். எல்லாருமே என் மனசுல இருக்கிறீங்க. எல்லாருக்குமே மிக்க நன்றி. இதை பார்த்துட்டு அவங்க கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் மிக்க நன்றி. தொகுப்பாளருக்கு நன்றி, மிக்க நன்றி. மிக்க நன்றிங்கய்யா. ஒரு அருமையான கவிதையான தலைப்போட தொட்டிலாடும் முட்டுக்கள் அப்படிங்கிற ஒரு அருமையான புத்தகத்தை எழுதினதற்கும் அதுல இருந்த கருத்துக்களை ரொம்ப அழகா விந்திய கௌரி அம்மாவும் பகிர்ந்துக்கிட்டாங்க. இருவருக்குமே நன்றி. குறிப்பா நீங்க இன்னைக்கு நிகழ்வுல கலந்துகிட்டது உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருந்தது. தொடர்ந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம நிகழ்வுல இணைந்து கொண்டு இன்னும் பல புத்தகங்களையும் நீங்க பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதையும் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். மிக்க நன்றிங்கய்யா. மீண்டும் ஒரு முறை அம்மா. கற்பவழியம்மா, நீங்க அருமையா தொகுத்து சொன்னீங்கம்மா. அது வந்து உங்களுடைய பேராளுமை. அது எப்படி பண்றீங்கன்னு எப்பவாவது எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கம்மா. ரொம்ப நல்லா தொகுத்து விடாம ரொம்ப சிறப்பா நல்ல ஒரு தமிழ்ல சொன்னீங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. உங்களை எப்பவுமே நீங்க அதை குறிப்பிட்டு சொல்லுவீங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. நன்றிங்கம்மா. பேராசிரியர் அம்மா, ஒரு சின்ன செய்தி. நாம வள்ளுவம் போற்றும் தளத்துல ஒரு முறை போயிருந்தப்போ ஒரு கேட்டிருந்தேன். நம்ம ஜாகீர் ஹுசைன் ஐயா கவர்னகர்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க அம்மாவுக்கு. அதுல அந்த தளத்துல நான் பயணிக்கும் போது கேட்டாவே அம்மாவுடைய இது அங்க பேசிட்டு இருந்தார் ஜாகீர் ஹுசைன் ஐயா. அதை நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். கற்பகவல்லி அம்மாவுக்கு வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. நன்றிங்கய்யா. உங்க அன்புக்கு நன்றிங்கய்யா. எல்லோரும் காமிக்கிற அன்புக்கும் மிக்க நன்றி. நம்ம அப்படியே நிகழ்வை நிறைவு செய்து கொள்ளலாம். சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர் சார்பாகவும் மீண்டும் ஒருமுறை விந்திய கௌரி அம்மா அவர்களுக்கும் செல்வகுமார் ஐயா அவர்களுக்கும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வகையிலாக நம் நிகழ்வினை கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. ராமச்சந்திரன் ஐயாவும் தமிழுக்கும் அமுது என்ற பேர் அந்த அமிழ்தை தொட்டிலாடும் மொட்டுக்கள் வழியாக எங்களுக்கு பகிர்ந்தளித்த பேராசிரியர் விந்திய கௌரி அம்மா மற்றும் கவிஞர் செல்வகுமார், நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தன்னோட வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. நன்றிங்க ஐயா. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு ராமச்சந்திரன் ஐயா குழுவினரின் இசைமழையில் நனைய அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.